என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்காக தமிழக அரசு மிகப்பெரிய அளவிலான முனைப்பினோடு பல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. 1,00,000 கோடி என்கிற இலக்கினை நோக்கி அந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறது தமிழக அரசு. இந்த நிலையில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் இது அதிமுக மாநாடு போல் இருக்கிறது என்கிற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அவர்களோடு புதிய தலைமுறையின் நேர்பட பேசி நிகழ்ச்சியில் அவரோடு உலக முதலீட்டாளர் மாநாடு குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் திரு ஸ்டாலின். தமிழகத்திற்கான முதலீடுகள் வருவதில்லை என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பது இந்த 4.5 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் பெரிய அளவிற்கு தொழில் வளர்ச்சி இல்லை என்கிற குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தொழில் வளர்ச்சிக்காக மாநிலத்தினுடைய அதிகப்படியான முதலீடுகளை ஈர்ப்பதற்காக கூட்டப்படுகின்ற இந்த மாதிரியான ஒரு முதலீட்டு மாநாட்டினை எதிர்ப்பதில் என்ன அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது, அல்லது இது அரசியல் இல்லாத ஒரு கருத்தாக பார்க்கிறீர்களா? உலக முதலீட்டாளர் மாநாடு என்று சொல்லி இன்றைக்கு அதிமுகவினுடைய மாநாடு போல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு காரணம். அது மட்டுமல்ல, ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஏறக்குறைய 4.5 ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த மாநாடு நடைபெறுகிற காரணத்தால் இது எந்தவித பயனையும் தமிழகத்திற்கு நிச்சயமாக அளிக்கப் போவதில்லை என்ற அந்த காரணத்தால் அந்த விமர்சனம் இன்றைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் தங்கமணி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. எதிர்க்கட்சிகள் முதலீட்டாளர்களை இங்கு வரவிடாமல் மிரட்டுகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவர் அப்படித்தான் பேசுவார், அப்படித்தான் பேச வேண்டும். அது அவருடைய நிலை, அந்த நிலை. நான் கேட்கிற கேள்வி, அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் 2023 விஷன் என்ற ஒரு கொள்கை, தொழில் கொள்கை ஒன்றை வெளியிட்டார்கள். அதை வெளியிட்டதற்கு பிறகு ஒரு 2.5 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்கள். அதாவது அக்டோபர் மாதம் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறும் என்று. அது நடைபெறவில்லை. அதற்கு பிறகு 2015ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெறும் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதுவும் நடைபெறவில்லை. ஆனால் இப்பொழுது வருகிற செப்டம்பர் மாதம் 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதாவது ஒரு 3.5 வருஷம், அதாவது தொழில் கொள்கை வெளியிட்டதற்கு பிறகு ஒரு 3.5 ஆண்டு காலத்திற்கு பிறகு இப்பொழுது இந்த மாநாட்டை நடத்த அதற்காக ஏறக்குறைய ஒரு 100 கோடி ரூபாய் விளம்பரத்திற்காகவே செலவு செய்யக்கூடிய, அது என்னமோ அதிமுக கட்சிக்கு விளம்பரமா அல்லது அம்மையார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு தனிப்பட்ட விளம்பரமா என்ற நிலையில் நடைபெறுகிற காரணத்தால் இதை விமர்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. அதனால்தான் அதை பொறுத்து கொள்ள முடியாத நிலையில் அமைச்சராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு அப்படி விளக்கத்தை சொல்ல வேண்டிய நிலை அவருக்கு வந்திருக்கிறது. ஒரு எதிர்க்கட்சியாக இது போன்ற ஒரு காலதாமதம் என்பதை விமர்சிக்கின்ற உரிமை இருக்கின்றது என்றாலும் கூட இந்த காலகட்டத்தில் அதிகாரிகள் பல வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு தமிழகத்திற்கான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பல முயற்சிகளில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் ஏற்பட்ட இந்த தாமதத்தை ஏன் அரசியல் காரணமாக பார்க்குறீங்க? அதெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற, மக்களை திசை திருப்புகிற ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிற ஒரே கேள்வி, நேற்று முன்தினம் திருப்பூர் பகுதியில் நடைபெற்ற விடியல் மீட்பு பேரணி என்கிற அந்த மாநாட்டில் நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். என்ன என்று கேட்டால், இந்த மாநாட்டை நடத்துவதற்கு முழு பொறுப்பேற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் எந்த நிறுவனம் என்று கேட்டால், அரசு துறையினுடைய நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய டிட்கோ என்ற நிறுவனம். அந்த டிட்கோ நிறுவனத்தினுடைய எம்டி, மேலாண்மை இயக்குனர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு ஏறக்குறைய 9 மாத காலமாக அதை இன்னும் நிரப்பப்படாமல் ஒரு இன்சார்ஜ் என்ற நிலையிலே தான் ஒரு எம்டி இருக்கிறாரே தவிர அதற்கு கூட முறையாக எம்டியை நியமிக்க முடியாத நிலையில் இந்த நிலையில் இந்த ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர் வெளிநாட்டிற்கு போய் முதலீடுகளை கவருகிறார்கள், எந்த அளவிற்கு அவர்கள் இதை நடத்தப் போகிறார்கள் என்பது இதுவே மிக சாட்சியாக விளக்கமாக தெரிந்து கொண்டிருக்கிறது.
ஆனாலும் இது போன்ற ஒரு மாநாட்டின் மூலமாக வெளிநாட்டிலிருந்து வருகின்ற முதலீட்டாளர்கள் அரசோடு நேரடியான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அல்லவா? அப்படி இருக்கும்போது தமிழகத்துல தொழில் வளர்ச்சிக்கு அது பயன்படும் தானே? தொழில் வளராதா? தொழில் முதலீடு பெருகாதா? நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் இன்னும் ஒரு 6 மாதத்திற்குள்ளாக தேர்தல் வரப்போகிறது. ஆக இந்த நேரத்தில் வெளியிலிருந்து வரக்கூடிய வெளி மாநிலத்திலிருந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீட்டாளர்கள் நிச்சயமாக இதை நம்ப போவதில்லை. எனக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள், ஆதாரத்தோடு வந்திருக்கக்கூடிய செய்திகள் என்னவென்று என்று கேட்டால், 1 கோடி 2 கோடி அளவுக்கு கூட முதலீடு செய்து தொழில் செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் 100 கோடி ரூபாய் அளவிற்கு கையெழுத்து போடுங்கள் என்று மிரட்டப்படுகிற, அவரிடத்தில் அச்சுறுத்தப்படுகிற, அதுபோல் கையெழுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கிறது என்ற நிலையை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் அந்த முயற்சியில் இன்றைக்கு இறங்கியிருக்கிறார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் கேட்க விரும்புவது, ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தொழில்துறையினுடைய கொள்கை விளக்க குறிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக தெரியும். 4 வருஷமாக 33 MOU புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்குன்னு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வையுங்கள் என்று நான் சட்டமன்றத்திலே கேள்வி கேட்டிருக்கிறேன். அதை தொடர்ந்து நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்க்கட்சியினுடைய தலைவர்கள் பலர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் ஒரு வெள்ளை அறிக்கையை இந்த அரசு வைத்திருந்தால் அதிலே மிக தெளிவாக தெரிந்திருக்கும். எவ்வளவு கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கிறது, அதன் மூலமாக எவ்வளவு தொழிற்சாலைகள் உருவாகி இருக்கிறது, அந்த அடிப்படையில் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது என்ற நிலை உண்மையிலே நாட்டு மக்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அது இல்லாத காரணத்தால் தான் இதுவரையிலே வெள்ளை அறிக்கை வைக்கக்கூட இந்த அரசு முன்வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தொழில் முனைவோர் மிரட்டப்படுகிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறீங்க. ஆனாலும் கூட முதல் முறையாக ஒரு மாநில அரசு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற முதல் மாநாடு என்று கூட சொல்லலாம். அப்படியான ஒரு முதலீட்டாளர் மாநாட்டினை தமிழகத்தின் முன்னேற்றத்தை விரும்புகின்ற கட்சியாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுப்பதாக கூறுகிறீர்கள். அப்படிப்பட்ட நிலையில் இந்த மாநாட்டை வரவேற்பீர்களா அல்லது வரவேற்க மறுக்கிறீர்களா? நான் வரவேற்க தயார். எந்த சூழ்நிலை என்று கேட்டால், 9, 10 ஆகிய தேதிகளில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து முடிந்ததற்கு பிறகு அடுத்த நாள் அல்லது 2-3 நாட்களுக்குள்ளாக இந்த அரசு எவ்வளவு முதலீட்டாளர்கள் வந்தார்கள், எவ்வளவு முதலீட்டாளர்கள் முறையாக கையொப்பமிட்டிருக்கிறார்கள், அதன் மூலமாக எத்தனை கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கிறது என்ற நிலையை ஒரு வெள்ளை அறிக்கையாக இந்த அரசாங்கம் வெளிப்படையாக தரும் என்று சொன்னால் அது உள்ளபடியே நான் வரவேற்க காத்திருக்கிறேன். நன்றி திரு ஸ்டாலின். வணக்கம். நண்பர்களே, அதிமுக ஆட்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த மாநாடு, உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது தமிழகத்தில் முதல் முறையாக பெரிய அளவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கான பெரிய அளவிற்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. பல வெளிநாடுகளை சேர்ந்த முதலீட்டாளர்கள் வருவதற்கும் இந்தியாவில் இருக்கின்ற முதலீட்டாளர்களையும் அழைத்து வருவதாக பல முன்னேற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த மாநாடு என்பதே மக்களை திசை திருப்புவதற்கான ஒரு மாநாடு என்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன. திமுக, மார்க்சிஸ்ட், தேமுதிக, பாமக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே கூட இந்த மாநாடு என்பதை விமர்சன பார்வையோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த மாநாடு குறித்தும், இந்த மாநாடு குறித்த எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம் குறித்தும், திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நேர்காணல் குறித்தும் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு அதிமுகவை சேர்ந்த CR சரஸ்வதி அம்பத்தூரிலிருந்து நம்மோடு இணைகிறார். அதே போல நமது அரங்கத்தில் திமுகவை சேர்ந்த திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சவுந்தரராஜன் MLA அவர்கள் இருக்கிறார். அதே போல சமத்துவ மக்கள் கட்சியினுடைய கரு நாகராஜன் நம்மோடு இணைகிறார். அதே போல டெல்லியிலிருந்து நம்மோடு மாஃபா பாண்டியராஜன், அதிமுக ஆதரவு நிலையில் இருக்கின்ற தேமுதிக அதிருப்தி MLA இணைகிறார். இங்கே நம்மோடு ஆலோசகராக இருக்கின்ற நாகப்பன் அவர்களும் நம்மளோடு இணைகிறார். வணக்கம் அனைவருக்கும். முதலில் நாம் CR சரஸ்வதி அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை திமுகவினுடைய பொருளாளர் ஸ்டாலின் வைத்திருக்கிறார். தொழில் முனைவோர் மிரட்டப்படுகிறார்கள். 1 கோடி 2 கோடி அளவிற்கு தான் தங்களால் முதலீடு செய்யப்பட முடியும் என்கிற நிலையில் இருப்பவர்களை 100 கோடி அளவிற்கு முதலீடு செய்வதாக ஒரு ஒப்பந்தம் போடும்படி மிரட்டப்படுகிறார்கள் என்கிற இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? யாரும் யாரையும் மிரட்ட முடியாது. அவர் ஏதோ சொல்லணுமேன்னு சொல்ற அவருடைய பேட்டியை நானும் பார்த்தேன். யார் எப்படி மிரட்ட முடியும்? இது மிரட்டுறதுக்கான விஷயம் இல்லை. யார் யாருக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும் என்பதை அவர்களே சொல்லத்தான் போறாங்க.
இன்னொரு கருத்தையும் திரு ஸ்டாலின் சொல்றார். இது இன்வெஸ்டர்ஸ் மாநாடு இல்ல, அதிமுக மாநாடுங்கிறார். நான் திரு ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன், கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில் நீங்கள் ஒரு செம்மொழி மாநாடுன்னு கோயம்புத்தூர்ல ஒரு 5 நாள் நடத்தினீங்க. ஒரு 750 கோடி ரூபாய் செலவு பண்ணி. கேட்டா தமிழை வளர்க்குறேன், நீங்க எந்த தமிழையும் நீங்க வளர்க்கல. 5 நாளும் உங்கள் அப்பா கருணாநிதி அவர்களை பாராட்டுவதற்காக மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணி ஒரு மாநாடு நடத்துறீங்க. அந்த மாநாட்டினால் யாருக்கு என்ன லாபம்? அந்த மாநாட்டுல மறைந்த ஐயா அப்துல் கலாம், தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்து உலக அளவுல பேசப்பட்ட ஐயா அப்துல் கலாமை கூப்பிட்டு கூட நீங்க ஒரு மரியாதை செலுத்தல. எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் விஷன் 2023 வெளியிட்டதன் மூலமாக எதிர்காலத்தில் தமிழ்நாடு இந்தியாவில் முதல் மாநிலமாக வர வேண்டும் என்ற ஒவ்வொரு நடவடிக்கை தான் இந்த முதலீட்டார் மாநாடு கூட. எப்பவுமே ஒரு ஆங்கிலத்துல மன்னிக்கணும். நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் பொதுவாகவே இந்த திமுக அதிமுக அரசியல் வந்தாலே அவங்க இதை பண்ணாங்க நாங்க இதை பண்றோங்கிற அந்த குற்றச்சாட்டை வைக்க ஆரம்பிச்சிருங்க. நான் கேட்கறது இந்த முதலீட்டாளர் மாநாடு குறித்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஸ்டாலின் அவர்கள் முன்வைக்கிறார். தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டும் கூட இந்த காலதாமதம், அதுவும் ரொம்ப குறிப்பா 4.5 ஆண்டு கால ஆட்சி முடிந்த பிறகு இப்போ நீங்க வைக்கும் போது இதுல எந்த அளவிற்கு முதலீட்டாளர்கள் நம்பிக்கையோடு வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? மன்னிக்கும், பேச ஆரம்பிக்கிறபடி கார்த்திகை செல்வத்துக்கு வாழ்த்துக்கள். அதை சொல்லணும்னு நினைச்சு அதுக்கப்புறம் போயிட்டேன். ஆல் தி பெஸ்ட். இல்ல 4 வருஷம் காலதாமதம் கேட்டிருக்காரு. தமிழக மக்களுக்கே தெரியும், 2006 அம்மா அவர்கள் ஆட்சி கட்டில விட்டு இறங்கும் போது தமிழ்நாடு மின் மிகை மாநிலமா இருந்தது. அதன் பிறகு மைனாரிட்டி திமுக ஆட்சிக்கு வந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு இருண்ட தமிழ்நாடா மாறிச்சு. 12 மணி நேரத்துக்கு 14 மணி நேரம் மின்வெட்டு எல்லா இடத்துலயும். ஒரு தொழிற்சாலை தொடங்க வேண்டும் என்றால் முதலில் எந்த மாநிலமா இருந்தாலும் மின்சாரம் தேவை. இந்த மின்வெட்டை சரி செய்வதற்கே மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு 3 வருஷம் தேவைப்பட்டது. சட்டமன்றத்திலே அதை சொன்னாங்க. எங்க பார்த்தாலும் இருண்ட தமிழகமா இருக்கு, மின்சாரம் என்பது உற்பத்தி செய்யணும், அப்படி லாரியில கொண்டு வந்து கொடுத்துட முடியாது. இந்த மின்வெட்டை சரி செய்வதற்கே எங்களுக்கு 3 ஆண்டுகள் தேவைப்பட்டது. வரப்போற தொழிற்சாலைகளுக்கு மின்சார வசதியிலிருந்து அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்து கொடுக்கணும். மின்சாரம் பத்தி நீங்க குறிப்பிட்டதுனால சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்ப நீங்க சொல்லப்படுகிற இந்த 1 லட்சம் கோடி முதலீடுகளை கொண்டு வரும்போது அதற்கான தொழில் வளர்ச்சிக்கு 5000 மெகாவாட் அளவிற்கு நமக்கு மின்சாரம் தேவை அப்படிங்கிற மாதிரி துறையை பாக்குறவங்க கணிக்கிறாங்க. அதற்கான என்ன மின் திட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுத்தான செய்து நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் இருந்துட்டே இருக்குது. தொடர்ந்து இந்த மின்சாரம் பற்றி நிறைய விவாதங்கள் நடந்திருக்கிறது, அதுக்குள்ள போல. ஆனால் இதற்கான முன்னேற்பாடுகளாக நீங்க இப்ப 5000 மெகாவாட் அப்படிங்கிற அளவுக்கான தேவை இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன முயற்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வியும் எழுத்தான செய்து. இப்போ முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன். இன்னைக்கு மின்வெட்டே இல்லாத தமிழ்நாடு இருக்கு. இன்னைக்கு மின்வெட்டு கிடையாது. 5000 சட்டமன்றத்திலே மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் சொன்னதை போல, இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மின்துறை அமைச்சர் சொன்னதை போல 5000 மெகாவாட் இப்ப உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு உடன்குடியில இருந்து வல்லூர்ல இருந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். மேட்டூர்ல இருந்து வடசென்னையில இருந்து உற்பத்தி செய்துட்டு இருக்கோம். தொடர்ந்து உற்பத்தி செய்வதற்காக இன்னும் பல புதிய மின் திட்டங்களை புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது அது என்ன தேவை என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு தெரியாதா? அவர்களுக்கு வேண்டிய வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்பது தெரியாதா? அதற்குரிய அத்தனை நடவடிக்கை எடுக்காமலையா உலகத்துல இருந்து அத்தனை பேரையும் இன்னைக்கு கூப்பிட்டு தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க? அவர்களுக்கு எல்லாம் தெரிந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு விஷயத்துல இறங்குறாங்கன்னா அதை முழுமையாக நடத்தி முடிக்கக்கூடிய வல்லமை மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு இருப்பதனால் நிச்சயமா அதை சக்சஸ் பண்ணி காட்டுவாங்க. அதற்கு தேவையான அத்தனை வசதிகளும் செய்து கொடுப்பாங்க. இல்ல, அந்த அடிப்படையில் தான் கேட்கறது என்னன்னா, ஒரு ஆட்சி தொடங்கி ஒரு இத்தனை நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு மாநாடு நடத்தும் போது முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இப்ப ஒரு கிளைமேட் இருக்கணும். அடுத்ததாக ஒரு தேர்தலை சந்திக்கிற நேரத்துல அப்படியான ஒரு நேரத்துல முதலீட்டாளர்கள் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வருவாங்கன்ற ஒரு கேள்வி எழுத்தான செய்து. விஷன் 2023 என்பது எத்தனை வருஷத்துக்கு அம்மா போட்டிருக்காங்க. அதுக்கிடையில தேர்தலை சந்திக்காமையா இருக்க போறோம். நிச்சயமாக தேர்தலை சந்திக்க போறதும் எங்களுக்கும் தெரியும். அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இந்த மாநாட்டை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா இன்னைக்கு நடத்துறாங்க. நிச்சயமாக அது மட்டும் இல்ல, நாங்க தைரியமா சொல்றோம், அடுத்த தேர்தலில் 234 தொகுதியும் நிச்சயமாக புரட்சி தலைவர் அம்மா தான் ஜெயிக்க போறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் வரப்போகுது. சோ நிச்சயமாக இன்வெஸ்ட் பண்றவங்களும் தைரியமா இங்க பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம், இந்த நிலைமையில தான் இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க, நாங்க தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று வரப்போகிறோம். அதனால இன்னொன்று, இந்த மாநாட்டை இவ்வளவு தூரம் நடத்துறவங்களுக்கு எங்களுக்கு தெரியாதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு இல்லது பவர் ப்ரொடியூஸ் பண்றது, இதெல்லாம் நாங்க திட்டமிடாமல் இருப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, போன கண்ணை முடிச்சுன்னா பூலோகம் இருந்து போச்சுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த கண்ணை மூடிக்கின்னு கனவு கண்டு நிற்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னா, வணக்கத்துக்குரிய தளபதி சொன்ன மாதிரி
12 மார்ச் மாதம் 22ஆம் தேதி தான் அந்த விஷன் 2023ங்கிறது எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ வெளியிட்டிருக்க வேண்டிய அப்போ செய்திருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. அப்போ பண்ணியிருந்தாங்கன்னா ஏதோ இந்த மாநிலத்து பேர்ல அவங்களுக்கு அக்கறை இருந்துச்சு பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த காலம் முடிகிறப்ப இவங்களோட பீரியட் வந்து இன்னொரு 6 மாதம் 5 மாதம் முடிகிற சூழ்நிலையில் இப்போ ஒரு மாநாடுன்னு நடத்துகிறாங்க. தளபதி சொன்ன மாதிரி இந்த மாநாட்டிற்கு இப்போ வரவழைக்கிறதுக்காக ஆட்களை வரவழைப்பதற்கு மிரட்டி எந்த மாதிரிலாம் வரவைக்கிறாங்கன்னு அவர் தெளிவாக இல்லை. இப்போ மிரட்டி வரவைக்கிறது அதாவது 1 கோடி 2 கோடி தான் இன்வெஸ்ட் பண்ற சக்தி இருந்தாலும் கூட அவங்கள வந்து நீங்க ஒரு 100 கோடி பண்றேன்னு எழுதி கொடுங்க, 50 கோடி உங்களால பண்ண முடியும்னு எழுதி கொடுங்க. அவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸை வந்து கூடுதலா காட்டணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். இல்ல அப்படியெல்லாம் வந்து இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸை வந்து வெளிப்படையா இந்த ஆட்சியில உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆட்கள்லாம் மிரட்டப்பட்டாங்க. இதுல ஒண்ணு சேஷன் மிரட்டப்படலையா, சுப்பிரமணிய சாமி மிரட்டப்படலையா, எப்பேற்பட்ட அதெல்லாம் அரசியல் ரீதியான விஷயங்கள். சேஷன் அரசியல்வாதியா அவர் தேர்தல் கமிஷனரா இருந்தவர். அந்த மாதிரி சொல்றாங்க செம்மொழி மாநாடு வந்து என்ன பலன் தந்ததுன்னு. அதான் இது வந்து புரியாம சொல்ற விஷயங்கள் தான். செம்மொழி மாநாட்டுக்கு ஏன் அப்துல் கலாம் வரல கூப்பிடல அப்படின்றாங்க. அப்துல் கலாம் மறைவுக்கு போய் இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாதவர்கள் இதை பேசுறதுதான் இப்போ ஒரு பெரிய அவங்க சொன்ன விஷயத்துக்கே வருவோம். இந்த 2011 திமுக ஆட்சியில 2011 திமுக ஆட்சியில தொழில் மதிப்பு அந்த தொழில் அந்த முதலீட்டோட மதிப்பு அந்த ஒரு வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 73,348 கோடி. கொஞ்சம் சரியா கவனத்தில் வச்சுக்கணும். 2011 தொழில் முதலீட்டின் மதிப்பு 73,348 கோடி. 2012 அதிமுக வருது, அதிமுக ஆட்சி நடக்குது, ஜெயலலிதா ஆட்சி நடக்குது. இப்ப எவ்வளவு தொழில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது 2012 21,253 கோடி. 2011 73,348 கோடி. 2012 21,253 ஒரு சின்ன திருத்தம் மட்டும். 2012 சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னது என்னன்னா, கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில 66,000 கோடி ரூபாய்க்கு MOU போட்டாங்க, ஆனால் வந்தது 33,000 கோடி. அதற்கு இதுவரைக்கும் உங்கள்கிட்ட பதில் கிடையாது. அது இல்ல அது என்னன்னா, இப்போ அவங்களுக்கு இது சொல்றதுக்கு வந்து எந்த அளவுக்கு தகுதி இருக்குன்னு தெரியல. கடந்த 4 ஆண்டுகளில் எத்தனை தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை விட்டு ஓடி இருக்கிறது, எந்தெந்த மாநிலங்களுக்கு சென்று இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பின்னாடி பட்டியல் பார்த்தோம். 2013 இந்த ஆட்சியில் இது மட்டும் சொல்லிடுறேன். தங்கமணி இப்போ சமீபத்தில் சட்டமன்றத்தில் பேசும்போது சரி, அதுக்கு முன்னதாக சொல்றது இப்படி முதலீட்டாளர்கள் வெளில போயிட்டாங்கன்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்களே தவிர குறிப்பிட்டு இவங்க போனாங்கன்னு சொல்ல முடியும். நான் சொல்றேங்க, இப்ப அவர் வேணா எழுதிக்க சொல்லுங்க, நீங்க எழுதி அவருக்கு குறிப்பு கொடுங்க. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டாளர்கள் சுமார் 50,000 கோடி ரூபாய் குறைந்து போனதற்கு காரணம் இங்க இருக்கிற மின் தட்டுப்பாடும், அரசு நிர்வாகத்தில் புறையோடி இருக்கிற ஊழல் மற்றும் தொழில் முதலீட்டில் வெளிப்படையற்ற தன்மை. இதுல எது போயிருக்குன்னா, ஹூண்டாய் கார் 96 தலைவர் கலைஞர்கள் முதல்வராக இருக்கிற போது முதல் இது வந்தது. 2006 2வது நிர்வாகம் வந்தது. 3வதா ஒரு அந்த ஊண்டாயோட விரிவாக்கம் வரும்போது இந்த அதிமுக இப்ப பண்ணாததால இப்ப அவங்க எங்க போயிருக்காங்க? ஊண்டாய் குஜராத்துக்கு போயிருக்காங்க. அது இல்லன்னு யாராவது மறுக்க முடியுமா? அதே மாதிரி 400 கோடி மதிப்பிலான முதலீட்டாளர்கள் நீங்க சொல்ற முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முடியாம வெளியில போயிருக்காங்க. நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் இந்த விமர்சனங்கள் இருந்துட்டு இருக்குது. ஆனால் இப்ப ஹூண்டாய் பொறுத்த வரைக்கும் 3 முறை விரிவாக்கத்துல 2 முறை விரிவாக்கம் தமிழகத்தில் செய்யப்பட்டது. 3வது முறை விரிவாக்கம் தமிழகத்தில் ஏன் செய்யப்பட முடியவில்லை? இந்த இடத்துல குஜராத்துக்கு போறாங்க. அதே மாதிரி 400,000 கோடி மதிப்பில் அடுத்து நம்ம நிறைய பேசலாம். உங்களுடைய நிறைய பட்டியலை நீங்க வச்சிருக்கீங்க. அந்த பட்டியல் மட்டுமே 4,000 கோடி மதிப்பிலான அந்த மகேந்திரா மோட்டார் வாகன தொழிற்சாலை இன்னமும் இங்க அனுமதி கிடைக்காததால இந்த காலத்துல 3 முறை விரிவாக்கம் செய்து 14 லட்சம் இங்க வந்து அவங்க முதலீடு பண்ணிருக்காங்க. அதை நம்ம மறுக்கும் 14 லட்சம் கோடி பண்ணது இல்ல அது எப்ப பண்ணது? நம்ம தொடர்ந்து நம்ம விவாதிப்போம். தொடர்ந்து விவாதிக்கலாம். நீங்க தயவு செஞ்சு இதுல குறிக்கிறது பண்ணிக்கணும். என்னன்னா 96 முதல்ல ஹூண்டாய் வருது தலைவர் கலைஞருடைய ஆட்சியில். 2006 2வது விரிவாக்கம் வருது. 3வது விரிவாக்கம் கடந்த 4 ஆண்டுகளில் வந்தது. ஏன் இங்க அவங்களால பண்ண முடியல? இதுதான் இப்ப கேள்வி. ஏன் பண்ண முடியாம? அந்த கேள்வி எடுத்துக்கிறேன். அந்த கேள்வியோட நம்ம ஒரே ஒரு விஷயம், அந்த இசுசு என்னாச்சு?
இல்ல சார், நீங்க ஒரு பெரிய பட்டியல் வச்சிருக்கீங்க, உங்களுக்கான நேரம் இருக்கு, கட்டாயமா கொடுக்கலாம். அதுக்கான நீங்க பதில்கள் அடுத்தடுத்த ரவுண்ட்ல கொடுக்கலாம். அம்மாவுக்கு நீங்க 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்க, 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்க. இல்ல 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்க. நீங்க பேசலாம், எவ்வளவு நேரம் வேணாலும். இல்ல அந்த அம்மாவுக்கு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்க, நான் 3 நிமிஷத்துல எப்படி முடிக்கிறது? அது மாதிரி அடுத்தடுத்த ரவுண்ட்ல உங்களுக்கான வாய்ப்பு நிச்சயமா கொடுக்கப்படும். நிறைய நீங்க பேசலாம். ஆனா அதுக்கு முன்னதாக ஒரே ஒரு விஷயம், நம்ம இப்ப மார்க்சிஸ்ட் அறிக்கையில ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. இந்த MOUs பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ரெண்டுமே வந்து வெள்ளை அறிக்கையை கொடுக்காம இருக்காங்க. என்ன நடந்ததுன்றது ரெண்டு கட்சிகளையும் ஒரே நிலைப்பாட்டுல நீங்க கவனிக்கிறீங்க. அது எப்படி பாக்குறீங்க? அந்த குற்றச்சாட்டு வெளிநாடுகளில் இருந்து தொழில் இங்கே வர வேண்டும் என்ற அந்த நிலையிலிருந்து எதை அவர்கள் கேட்டாலும் கொடுப்பது என்கிற முறையில் சலுகைகள் வழங்கி அவர்களை நாம் அழைக்கிறோம். தொழில் இங்கே வர வேண்டுமா? வர வேண்டும். தொழில் வர வேண்டும் என்பது நம்முடைய தேவை மட்டுமல்ல, அந்த முதலாளிக்கும் தேவை. எங்கே போனால் தொழில் நன்றாக இருக்கும் என்று கருதி, சந்தை எங்கே இருக்கும் என்று கருதி, உழைப்பு எங்கே கிடைக்கும் என்று கருதி அவர்களும் வருவார்கள். இப்போது நாம் நம்முடைய நிலையிலிருந்து மிகவும் தாழ்ந்து நீங்கள் வர வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு அழைத்து அவர்களுக்கு ஏராளமான சலுகை கொடுத்திருக்கிறோம். உதாரணமாக தடையில்லா மின்சாரம் அவர்களுக்கு தந்தோம். கடந்த 4 ஆண்டுகளிலே மட்டும் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் பிர்லாவினுடைய தொழிற்சாலை இங்கே தான் இருக்கிறது. அவர்களுக்கு தடையான மின்சாரம், அவர்கள் டிஜி போட்டு ஓட்ட வேண்டும், மற்றது போட்டு ஓட்ட வேண்டும் என்கிற கட்டாயம். ஆனால் ஹூண்டாய்க்கு தடையில்லாத மின்சாரம். அதே மாதிரி தண்ணீர் சம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து நமக்கு குடிக்க இருக்கிறதோ இல்லையோ அவர்களுக்கு குறிப்பிட்ட 4வது மதையில் இருந்து தண்ணீர் போய்கொண்டே இருக்கும், அதற்கான உத்தரவாதம். அதே மாதிரி வரி டெஃபர்மெண்ட், அதாவது தள்ளி வரியை பெற்றுக்கொள்வது. பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஃபோர்டுக்கு, இவர்களுக்கு, நிசானுக்கு, மற்றதுக்கு என்று அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சலுகையை நீங்கள் கொடுக்கும்போது இவ்வளவு சலுகை கொடுக்க வேண்டுமா என்பதை எங்களுக்கு தெரிய வேண்டும். இது ஒன்று. இதை பற்றி நீங்கள் வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. MOU போட்டோம், மூலதனம் வந்தது, இத்தனை பேருக்கு வேலை கொடுத்தோம் என்றெல்லாம் அறிக்கை எழுத தெரிகிற அரசுக்கு அவர்களுக்கு இன்னென்ன சலுகை கொடுத்தோம், அதனால் அரசுக்கு இன்னென்ன இழப்பு என்று ஏன் சொல்ல தெரியவில்லை? இந்த மாநாடு அல்ல, நான் 10 ஆண்டுகளாக கேட்கிறேன். MOU இதுவரைக்கும் அதுலதான் மார்க்சிஸ்டோட பொதுவாக நீங்க வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு மாற்று இடத்துல ரெண்டு பேரையும் ஒரே இலக்குல வச்சிருக்கீங்க. திமுக அதிமுக இரண்டையும் சமதளத்துல வைத்து நீங்க சமதூரத்துல வைத்து எதிர்ப்பு அப்படிங்கிற அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுகவையும் எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுகவையும் ஒரே நிலையில வைத்து விமர்சிக்க முடியுமா? இந்த அழுத்தம் ஆளும் கட்சிக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை நீங்க சமமா கொடுக்குறீங்களோன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இல்லை, இருவருமே முதலீட்டாளர்களை அழைக்கிற விஷயத்தில் அவர்களுக்கு இடையில் ஒரு பெரிய போட்டி, இப்போதும் கூட அறிக்கை போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. ஹுண்டா என்னால் வந்ததா, உன்னால் வந்ததா, ஃபோர்டு என்னால் வந்ததா, உன்னால் வந்ததா, MOU போட்டது நான், கம்பெனி தொடங்கியது உன் ஆட்சியில், அப்படியானால் உன்னுடைய ஆட்சி ஆகிவிடுமா? சட்டமன்றத்திலேயே பேசிக் கொண்டிருக்கிறார்களே. ஆகவே அவர்களுக்கு யார் கொண்டு வந்தோம் என்பதிலேயே போட்டி இருக்கிறது. ஆகவே என்னுடைய கேள்வி இருவரையும் குற்றம் சொல்ல வேண்டும் என்பதல்ல, மக்களுக்கு தெரிய வேண்டும், தெரியாமல் இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு. இரண்டாவது, அவர்களுக்கு நாம் கொடுக்கிற சலுகை இருக்கு பாருங்க, அந்த சலுகை 10 ஆண்டுக்கு 15 ஆண்டுக்கு என்று சலுகை கொடுக்கிறோம். அந்த சலுகை காலம் முடிந்தவுடன் சலுகை வேறு எந்த மாநிலத்தில் இருக்கிறதோ அங்கே அவர்கள் போகிறார்கள். அங்கே போய் இப்போ நீங்கள் வந்து ஃபோர்டு அதனுடைய எக்ஸ்பான்ஷன் தமிழ்நாட்டில் தான் செஞ்சுருக்கணும், ஆனால் அவங்க செய்யலை. இப்போ குஜராத்துக்கு போயிட்டாங்க. 3வது ஹுண்டாய்க்கு இது குஜராத்துக்கு போயிட்டாங்க. இப்படி போகிற போது என்னென்னா இங்கே இனிமேல் அந்த பழைய சலுகை கிடைக்காது, டெஃபர்மெண்ட் கிடைக்காது, மற்றது கிடைக்காது. ஆகவே அங்கே போகலாம் என்று அவர்கள் போகிறார்கள். நஷ்டப்படுவது யார்? ஆகவே இன்றைக்கு இந்த தொழில் வருகிறது மற்றது என்பது அவர்கள் தேவைக்காக இங்கே வர வேண்டும். சில வசதி அவர்கள் கேட்பார்கள், நாம் செய்து தரத்தான் மாறி வருகிற உலக சூழல்ல நீங்க என்ன பாயிண்ட் சொல்றீங்க நான் எடுத்துக்கிறேன். அதாவது இப்ப மாறி வருகிற உலக சூழல்ல நம்ம வந்து கம்பெனிஸ்க்கு இந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இப்ப காம்படிஷன் இல்ல. இப்ப நமக்கு வந்து உலக நாடுகள் மட்டும் காம்படிஷன் அல்ல, மற்ற மாநிலங்களோடு இவங்க போட்டி போட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த சூழல்ல சலுகைகள் கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறது ஒரு விவாதம், அதை நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரே நிமிடம் அதான் நான் என்ன சொல்றேன்னா, டாக்ஸ் வந்து யூனிஃபார்மா இருக்கணுங்கிறீங்க, எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறீங்க, இப்போ ஜிஎஸ்டிங்கிறீங்க, மற்றதுங்கிறீங்க. இந்த சலுகையும் எல்லா மாநிலத்திலும் ஒரே மாதிரி தான் நீங்கள் சலுகை தர வேண்டும். நான் கூட தருகிறேன் வா என்று கூப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. இதை வெளிநாட்டவர்களோ முதலாளிகளோ தான் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், உங்களுக்குடைய இருக்கிற போட்டியை என்பது எங்களுடைய கூட்டத்தான் சட்டமன்றத்திலேயும் இதை சொல்லி இருக்கிறேன். ஏன் அதிலே வந்து ஒரு சமச்சீரான நிலைமையை மாநிலங்கள் செய்ய மறுக்கிறார்கள்? யாருக்கு நஷ்டம்? தேசத்துக்கு நஷ்டம், நாட்டுக்கு நஷ்டம். உங்க பாயிண்ட் எடுத்துக்கிறேன் சார். அடுத்த ரவுண்ட்ல நம்ம அதை பத்தி பேச போறோம். உங்களுக்கே தெரியாதுல்ல, ஆபிரகாம் லிங்கன் சொன்னதுதான், கூலி கொடுப்பவனை ஊனமாக்கி கூலி பெறுபவனுக்கு நம்ம கொடுக்க முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை பத்தி நம்ம தீவிரமா இன்னும் அடுத்தடுத்த ரவுண்ட்ல பேசலாம். அதுக்கு முன்னதாக CR சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்கிறேன். நீங்க வந்து 2 பேருமே ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. திரு மா சுப்பிரமணியமும் சரி, சவுந்தரராஜன் அவர்களும் சொல்றது, இங்க இருக்கிற முதலீடுகள் வெளியில போயிருக்கு. குறிப்பாக ஹுண்டாயினுடைய விரிவாக்கம் என்பது
குஜராத்துக்கு போயிருக்கு. இப்படி இந்த 4.5 ஆண்டுகள்ல நீங்க வந்து முதலீட்டாளர்களை வெளியில போக விட்டுட்டு இப்ப முதலீட்டாளர் மாநாடு என்கிறது என்பது தேர்தலை ஒட்டி வைக்கிற ஒரு மக்களை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சியா எதிர்க்கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து அதை வைக்கிறாங்க. முதல்ல மா சுப்பிரமணியன் சார் ரொம்ப வருத்தப்பட்டார், எனக்கு அதிக நேரம் கொடுத்துட்டாரு. அப்துல் கலாம் ஐயாவை பத்தி அவங்க தலைவர் பேசக்கூடாது, கலாம் என்றால் கலகம் என்று சொன்னார். மின்சாரத்தை பத்தி அவருடைய ஆட்சியில் ஆற்காடு வீராசாமியே சொல்லிட்டு போனார், எங்க திமுக ஆட்சி போகணும் மின்சாரத்தால தான். ஆகவே மின்சாரம் இல்லாமல் இருந்ததனால தான் பல கம்பெனி இங்க இருந்து போனாங்க. மின்சாரம் என்பது முக்கியம் தொழிற்சாலைகளுக்கு. அது மட்டும் இல்ல நோக்கியோ எல்லாம் மின்சாரத்தை தண்ணீருக்கு கொண்டு வந்துட்டோம். நீங்க அப்ப அதுக்கு தண்ணீருக்கு ஒரே ஒரு விஷயம் கேள்வி வருது இல்லையா? அவங்க வேற தொலைக்காட்சியே பார்க்கறது இல்ல. 3 வருஷத்துக்கு அப்புறம் 4வது இப்பதாங்க எங்களால முழு மின்சாரம் கொடுக்க முடியுது. அவங்க 18 மணி நேரம் 14 மணி நேரம் மின்வெட்டு 3 வருஷம் ஆச்சு. அதை சரி செய்யறதுக்கு தெரியாதா மக்களுக்கு, இல்ல ஊடகங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு இவ்வளவு தூரம் நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேங்க. ஒரே ஒரு விஷயம், சாரி ஒண்ணே ஒண்ணு முடிச்சிடுறேன். ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடுறேன். இன்னைக்கு இந்திய அரசியல் வரலாற்றுல தமிழகத்துல முதல் முறையா இந்த முயற்சி நடைபெறுது. நான் இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் கேக்குறேன், நீங்க உண்மையிலே எதிர்காலத்துல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும், சொல்லாதீங்க. இதே மாதிரி முதலீட்டாளர்கள் மாநாட்டை மோடி நடத்தி குஜராத்ல சொல்லல, தமிழ்நாட்டுல சொல்றேன். அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா வெறும் 24,000 கோடி தான் வாங்கினார். அந்த மாதிரி தான் இந்த அம்மாவும் நான் 1 லட்சம் கோடிக்கு வாங்க போறேன்னு சொல்லி எவ்வளவு வாங்க போறாங்க இப்ப நாளைக்கு தெரிய போகுது. இது முதல்ல இந்த மிரட்டுறதெல்லாம் திமுக வேலை, எங்க வேலை இல்ல. மிரட்டுறதெல்லாம் திமுக வேலை. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், முடிஞ்சா இவ்வளவு இந்த விஷயம் அம்மா கொண்டு வர்றது கட்சிக்காகவோ கட்சி குடும்பத்திற்காகவோ அல்ல, இங்க இருக்கிற இளைஞர்களுக்காக, வேலை வாய்ப்புக்காக. எதிர்கால தமிழ்நாட்டில் உலக அளவில் தமிழ்நாடு முன்னேறணுங்கிறதுக்காக முதல் முறையா தமிழ்நாட்டுல இவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்யறவங்களையும் குத்தம் சொல்றது என்ன அர்த்தம்? இவங்க என்ன செஞ்சாங்க? குடும்பத்தை வாழ வச்சாங்க, அவ்வளவுதான். இல்ல 4 வருஷத்துல என்ன செஞ்சாங்க? 4 வருஷத்துல நாங்க என்ன செஞ்சோங்கிறது மக்களுக்கு தெரியும். 4 வருஷத்துல எத்தனை கம்பெனி வெளியில போயிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 4 வருஷத்துல எத்தனை கம்பெனி வெளியில போயிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல 4 வருஷத்துல அவர் சொன்ன மாதிரி ஹூண்டாய் வந்து 3வது விரிவாக்கம் குஜராத்துக்கு போச்சு, இசுசி வந்து ஆந்திராவுக்கு போச்சு, இருங்காட்டுக்கோட்டையில இருந்த செயின்ட் கோபைன் வந்து ராஜஸ்தானுக்கு போச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்த ராம்கோ சிமெண்ட் நிறுவனம் இன்னைக்கு கர்னூல் மாவட்டத்துக்கு போயிருக்கு. இது மாதிரி உங்களால எந்த நிறுவனமும் தமிழ்நாட்டுல தொழில் தொடங்க முடியாது. இங்க வெளிப்படைத்தன்மை இல்லை, எது எடுத்தாலும் ஊழல், இந்த ஆட்சியாளர்களோட திமிர் பிடித்த நடவடிக்கைகளால் நாங்கள் இங்கே தொழிலே தொடங்க முடியாது சொல்லி வேற வேற பேசாதீங்க. இல்ல இல்ல நீங்க முதலீட்டாளர் மாநாடு திமுக உலக அளவுல ஊழல் பண்ணவங்க. இந்த குற்றச்சாட்டுகள்ல போறதுக்கு முன்னதாக இல்ல அடுத்தது அவங்க கேட்டா நான் பதில் சொல்லி ஆகணும். சொல்லுங்க. இல்ல மேம், நீங்க அவர் ஆரம்பிக்கிறாரு, அப்ப நான் பதில் சொல்லி தான் ஆகணும். இல்ல இப்ப இந்த நிர்வாகங்கள்லாம் ஏன் போச்சு நீங்க சொல்லுங்களேன். செயின்ட் கோபன் ஏன் போச்சு, ஹூண்டாய் ஏன் போச்சு, ராம்கோ சிமெண்ட் ஏன் போச்சு, இதெல்லாம் 4 வருஷத்துல இந்த நிர்வாகங்கள்லாம் வேற மாநிலத்தை தேடி ஏன் போனாங்க? ராஜஸ்தானுக்கு ஏன் போனாங்க, குஜராத்துக்கு ஏன் போனாங்க, ஆந்திராவுக்கு ஏன் போனாங்க? சொல்லுங்க, ஒரு பொருத்தமான காரணத்தை சொல்லுங்க. இதை விட அங்க நாங்க நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எதுக்காக போனாங்கன்னு சொல்லுங்க. இங்க வெளிப்படையற்ற அந்த வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறதான ஒரே காரணம். குறுக்கிட்டு மன்னிக்கணும் மேடம். திருமக சரஸ்வதி ஒரு நிமிஷம் குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும். நம்ம மின்வெட்டை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கிறோம். இப்ப இருக்கிற சூழலும் மக்களுக்கும் தெரியும். சமீப காலங்களில் குறைந்தபட்சமாக சில நாட்களில் பல மாவட்டங்கள்ல மின்வெட்டு குறித்த செய்திகளும் வந்துட்டு தான் இருக்குது. அதனால அதுக்கான நிறைய காரணங்களும் இருக்கிறது. இப்ப வந்து நமக்கு வந்து இது யூசேஜ் அதிகமா இருக்கு. ஒரு பக்கம் வந்து இதுக்கான பவர் நீங்க சொல்றது இல்ல. இப்ப அவங்க சொன்ன ரீசன் ரொம்ப பேசிக் ரீசன் பாத்தீங்க. ஒரு நிமிஷம் அடிச்சு சொல்ல முடியும், நிரூபிக்க முடியும். இல்ல ஒரு நிமிஷம் எங்களால நிரூபிக்க முடியும். இல்ல தொழிற்சாலைக்கு மெயின் வந்து எங்களால நிரூபிக்க முடியும். தொழிற்சாலைக்கு மெயின் மின்சாரம் சார். அதே திருப்பி பேசிட்டு இருந்தா ஏற்கனவே 3000 மெகாவாட் ஷார்டேஜ்ல தான் இந்த கவர்மெண்ட் வந்தது. திருப்பி அந்த ஷார்டேஜை ஃபில் பண்ணி திருப்பி 24 லட்சம் கனெக்ஷன் நியூ கொடுத்துருக்கு. திருப்பி 3000 ரூபாய்க்கு இப்ப 13,000 மெகாவாட் நமக்கு சர்ப்ளஸ் இப்ப இருக்கு. கடந்த மாதம் கூட சொல்லிடுறேன்,
இந்த மின் நிலையங்களை எல்லாம் பராமரிப்புக்கு காற்றாலை நிறுவனங்கள் கூட வாங்காம நிப்பாட்டி கூட சரி பண்ணாங்க. அதுல போய் திருப்பி இன்னைக்கு முதலீட்டாளர் மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு புதிய மின்திட்டம் இந்த ஆட்சியில தொடங்கி இந்த ஆட்சியில முடிச்சிருக்கிறோம் ஒண்ணு சொல்லுங்க. ஏற்கனவே திமுக ஆட்சியில தொடங்கின 12 திட்டங்கள் 23,000 மெகாவாட் ஸ்கேல் கொடுக்கறாங்க. கலைஞர் சட்டமன்றத்துல அறிவிச்சிருக்காங்க. இல்ல இப்ப முடிஞ்சிருக்க தவிர பேச இல்ல நான் ஒண்ணு 4 வருஷத்துல ஏதாவது ஒரு மின் திட்டத்தை இந்த ஆட்சி தொடங்கி முடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்களேன். சார் எதையுமே ஒழுங்கா பண்ணாட்டி நீங்க வச்ச 3000 ஷார்டேஜ் ஃபில் பண்ணி மறுபடியும் எக்ஸஸ் 3000 கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும்? ஒழுங்கா பராமரிப்பு தொடங்கி வச்சது. எண்ணூர்ல இருந்து புது உலகம் மறுபடியும் போட்டுருக்கோம். நம்ம பேசலாம் தொடர்ந்து. மின்சாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. இந்த பகுதியில் நம்மோடு இணைகிறார் தேமுதிக அதிருப்தி எம்எல்ஏ, அதிமுக ஆதரவு நிலை எடுத்திருக்கின்ற திரு மாஃபா பாண்டியராஜன். அதற்கு முன்னதாக நாகப்பன் அவர்கள்ட்டேந்து தொடங்குற இந்த முதலீட்டாளர் மாநாட்டிற்கான சூழல் இப்ப எப்படி இருக்கிறது? ஏன்னா தொடர்ந்து மற்ற மாநிலங்களிலும் பெரிய அளவுக்கு போட்டிகள், இதே போன்ற மாநாடுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கின்றன. இந்த உலக அளவிலும் பார்த்தா கூட நம்ம வந்து இப்போ ஒரு ரிசெஷன் பீரியடா இருக்குது, எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கிற ஒரு சூழல். இப்போ இதுல வந்து எதிர்பார்த்த அளவிற்கு இவங்க சொல்ற மாதிரி 1,33,000 கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளுக்கான MOU போடுவோம் அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுங்க? இது வந்து ஒரு மாநிலங்கிறதுலேருந்து நம்ம விரிந்து பார்க்கும்பொழுது, குளோபல் லெவலில் சர்வதேச லெவலில் பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் பிரச்சனைகளோடு உள்ள ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாக சர்ப்ளஸ் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு பணமும் ஒரு பக்கம் இருக்கிறது. ஸோ இதை மேட்ச் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இது வந்து ஒரு சரியான நேரம் அல்லது தருணம்னு சொல்லலாம் வந்து சர்வதேச முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு. ஒரு தொழில் துவங்குவதற்கு நமக்கு 3Mனு சொல்லுவோம், மேன், மெட்டீரியல் அண்ட் மணி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மணி தான் நம்ம கேட்கக்கூடிய விஷயம், பணம் மட்டும்தான். மேன் அண்ட் மெட்டீரியல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், இங்கே இருக்கக்கூடிய மனித வளங்கள், இதைத்தான் அவங்க பயன்படுத்த போகிறார்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இதெல்லாம் செய்யப்படுகிறது. அப்படி செய்யும் பொழுது ஐயா அவங்க சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம என்னன்னா, மாநிலங்களுக்குள் இருக்கக்கூடிய போட்டி வந்து ஆரோக்கியமானதா. அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அண்டர் கட் பண்ணும்பொழுது, இதில் மட்டும் இல்லை, ஏற்றுமதி துறையில் பார்க்கும்பொழுது கூட டாலருடைய மதிப்பு வந்து உயரும் பொழுது நம்முடைய விலை அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நாமே இறக்கி கொடுக்குறோம். அப்போ நம்முடைய பொருளுடைய மதிப்பு குறைகிறது. இதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய போட்டினால வந்து நமக்கு வந்து இதை நல்லா வெளிநாட்டினர் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் வராமல் இல்லை. அதனால வந்து மாநிலங்களுக்குள் இப்போ தமிழ்நாட்டிலிருந்து பல அடுத்த மாநிலங்களுக்கு சென்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதிதாக ஆந்திர பிரதேஷ் வரும்பொழுது அவங்க நம்மளை அண்டர் கட் பண்ணி இது ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்படிதான் அவங்க பண்றாங்க. அப்ப நம்ம இதை செய்ய வேண்டிய ஒரு ரெண்டுமே வருது. ஆந்திராவும் தெலுங்கானாவுக்கும் முயற்சிகள். நம்மள வந்து நம்ம நல்லவனா இருந்தாலும் நான் நல்லவன் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்கோம். இது வந்து இன்டர்நெட்டில் இந்த 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இதெல்லாம் தாண்டி பார்க்கும்பொழுது 20-30 ஆண்டுகளாக தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டுக்குன்னு உள்ள இன்ஹெரண்ட் அட்வான்டேஜஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில் செட்ஸ். இங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்கில் செட்ஸ், மேன் பவர், லோ காஸ்ட் மேன் பவர், பட் ஸ்கில் செட்ஸ் வந்து பெட்டர் ஸ்கில் செட்ஸ்னு சொல்லலாம். அந்த மாதிரி இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி. we are well connected. ஒரு 4 சர்வதேச விமான நிலையங்களுக்குங்கிறது மட்டும் இல்லாமல் ரோடு, நீங்கள் அண்டை மாநிலமான கேரளாவுக்கு போனால் தெரியும் நம்முடைய ரோடு எப்படிப்பட்ட சாலை வசதிகள் இங்கே இருக்குது அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து உற்பத்திக்கும் அந்த ரா மெட்டீரியலில் வந்து ஒரு லைம் ஸ்டோனாக இருக்கட்டும், கிரானைட்டாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து சின்ன இடத்துலேருந்து கொண்டு வருவது என்பது இங்கே மிக எளிதாக இருக்கிறது. சில மாநிலங்களில் அந்த கல்லை கொண்டு போக முடியாதுங்கிறதுக்காக அந்த கல்லை உடைச்சு, ஏன்னா அந்த கல்லை திரும்ப சேர்க்க முடியாது, அது ஒரு ரிசோர்ஸ், அந்த இயற்கை வளத்தை உடைச்சி எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது, சாலை வசதிகள் நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய அதனால் சூழல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இன்னொன்று ஜியோகிராஃபிக்கலி குளோபல் எக்கானமின்னு பார்க்கும்பொழுது சர்வதேச பொருளாதாரத்தில் ஏற்றுமதியை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமாகவும் இடம்பெறுகிறது. இப்போ வாகன நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் இருப்பதற்கு அது ஒரு காரணம். வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பல நிறுவனங்கள் சர்வதேச அளவில் நம்பர் 1 இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் தமிழ்நாட்டில். நீங்க சொல்ற எல்லாமே வந்து சமூக சூழல், இங்க இருக்கிற கிளைமேட் பத்தி சொல்றீங்க. அரசியல் சூழல் இதுல ஒரு முக்கியத்துவம் இருக்காதா? ஏன்னா முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் வருகின்ற இந்த நேரத்தில் அடுத்ததாக எந்த ஆட்சி வரும், இந்த ஆட்சி தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும்போது இந்த முதலீடுகள்ல அவங்க வந்து அதை ரீதிங்க் பண்றதுக்கான வாய்ப்புகளோ அல்லது அதுல தயக்கம் காண்பதற்கான வாய்ப்புகளோ. ஒரு நாட்டில் முதலீடு செய்யறதுக்கு முன்னால 2 விஷயமும் பார்ப்பாங்க. லீகல் சிஸ்டம் எப்படி இருக்கு, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நாட்டில் வந்து முதலீடு செய்ய மாட்டார்கள். அரசியல் ஸ்திரத்தன்மை என்று சொல்லும் பொழுது மாநிலம் மட்டுமல்ல, மத்திய அரசு மட்டுமல்ல, இரண்டும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அந்த அளவில் பார்க்கும் பொழுது இப்பொழுதைக்கு வந்து ஒரு இந்த கூட்டணி ஆட்சிங்கிறதுலேருந்து 10 ஆண்டுகள் இருந்ததுலேருந்து நம்ம வெளிவந்திருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பொதுவாக தொழில்துறையினை பொறுத்தவரை இது வந்து இதில் வந்து சாதகமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது
இது வந்து ஒரு சாதகமான விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. சோ அதனால இல்ல இங்க வந்து நீங்க சொல்றது இந்திய அளவுல அந்த ஒரு ஸ்திரத்தன்மையோட ஒரு ஆட்சி இருக்கு அப்படின்றீங்க. மாநிலத்துல அது ஏதாவது பிரதிபலிக்குமா அப்படிங்கிற கேள்விதான் நான் கேட்கிறேன். ஏன்னா இங்க தேர்தலை சந்திக்கிற ஒரு நிலையில மாநிலம் இருக்குது. அதை கவனத்தில் எடுத்துப்பாங்களா? அரசியல் சூழல் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு மத்திய அரசினுடைய தான் பார்ப்பாங்களே தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் வரும்பொழுது மாநில சூழலை பார்க்கலாம். பட் அரசியல் ஸ்டெபிலிட்டி, லீகல், இது ரெண்டும் பார்க்கும்பொழுது ஒரு நாட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, இப்போ ஒரு லீகல் சிஸ்டம் எடுத்துங்க, டாக்ஸேஷன் சிஸ்டம் எடுத்துங்க, அது எவ்வளவு தூரத்துக்கு ஸ்டெபிலிட்டியோட இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் அவங்க வந்து முதலீடு செய்வார்கள். அது தவறான கொள்கையாக கூட இருக்கலாம். அந்த தவறுல வந்து இந்த அரசு உறுதியாக இருக்கிறதா அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தொழில்துறை எப்போதும் தன்னைத்தானே அதுக்கு எப்படி பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதுதான் கொள்கை அடுத்த 10 ஆண்டுகளுக்குன்னு சொல்லிட்டு அதற்கு தயாராக வருவார்கள். சீனாவில் போய் முதலீடு செய்பவர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய யோசிக்கவே வேண்டியதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க வந்து பல இது இருக்கு. அதுக்கு முன்ன ஒரு கேள்வி. இப்ப ஸ்டாலின் அவர்களோட குற்றச்சாட்டுல ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்குது. நீங்க வந்து ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு ஒரு மாநில அரசு செய்கிறது, இதை ஏன் வந்து ஒரு கட்சியினுடைய மாநாடு போல இப்ப நிறைய கொடிகள், விளம்பரங்கள் இப்படி எல்லாம் வச்சு நடத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க? இப்ப இந்திய அளவில் ஒரு பொருளாதார மாநாடு, உலக முதலீட்டாளர் மாநாடுனா மோடியை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஏன்னா மோடி இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்தியா அப்படிங்கிற முறையில். தமிழ்நாட்டில் யாரு ஸ்ட்ராங்கஸ்ட் பேசலாம்? அந்த கட்சிக்காக ஏன் நீங்க கட்சி தலைவியா பாக்குறீங்க? அவங்க ஒரு முதலமைச்சர், இந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டருங்க முறையில் அவங்கள ப்ரொமோட் பண்ணாதான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லேடி இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, அதனால இங்க தைரியமா வரலாங்கிறதுக்காக ப்ரொமோட் பண்றாங்க ஒழிய தனிப்பட்ட விளம்பரம் அவங்களுக்கு என்ன? இந்த உலக முதலீட்டாளர் எங்கேயோ ஆசியாலையும், ஆசியா கண்ட்ரிலையும், யூரோப்ல இருந்து வர்றவங்க எல்லாம் அம்மாவை பார்த்து ஓட்டு போட போறாங்களா? அதுக்காக அந்த மாநாடு போறோம்? அப்படி கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, இவங்க தலைமையில் எங்க கவர்மெண்ட் ரொம்ப ஸ்டெபிலைஸா இருக்கு, அதனால நம்ம இங்க போடலாம், அதை ப்ரொமோட் பண்றாங்க, தப்பு கிடையாது. ரெண்டாவது அவங்க சில விஷயம் சொல்லிக்கிறேன். இப்ப எனக்கு மட்டும் ஒரு கேள்வி எப்படி இப்ப அதாவது உலக முதலீட்டாளர் மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்தணுங்கிறது, அந்த உலக முதலீட்டாளர்கள் வந்து இங்க இருக்கிற திமுக பொருளாளர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, பாமக தலைவர் ராமதாஸ் என்ன சொல்றாங்க, விஜயகாந்த் என்ன சொல்றாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. நீங்க எடுத்துட்டு அதுக்கு சேர்த்து சொல்லுங்க. பிரதான எதிர்க்கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்றத எப்படி முதலீட்டுக்கு வர்ற ஒருத்தர் பிரதான எதிர்க்கட்சிகள் அவங்க பேசியதே தவறு. உலக முதலீட்டாளர் மிரட்டப்படுகிறாருங்கிற ஒரு வார்த்தை அவர் சொல்லவே வேண்டியதில்லை. இவ்வளவு பெரிய பல முறை ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவினுடைய ஒரு முக்கியமான தலைவர் உலக முதலீட்டாளர் மிரட்டப்படுகிற வார்த்தை இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் சொன்ன ஆதாரம் எல்லாமே பொய்யான ஆதாரம். இன்றைக்கு அங்க இருக்கிற கடைசி சீட்ல உட்கார்ந்து நீங்க கேட்டுக்குங்க. இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே தனிநபர் வருமானத்துல நம்பர் 1. அதிமுக தலைவி சொல்லவில்லை, இந்திய புள்ளியியல் சொல்கிறது. இன்றைக்கு ஃபேக்டரிஸ்ல 17% தொழிற்சாலை இந்தியால தமிழ்நாட்டில் இருக்கு. 16% தொழிலாளர்கள் எதை வச்சு வர்றாங்கன்னு சொல்ல சார். 9 லட்சம் பேர் தொழிற்சாலைகள் மட்டும் பணிபுரிகிறாங்க. இன்னைக்கு ஐயா கூட ஒரு வார்த்தை சொன்னாரு, இன்னைக்கு ஒரு நிசான் வந்துச்சுன்னா அந்த நிசான் முதலாளி மட்டும் இங்க சம்பாதிக்கல, அந்த நிசானுக்கு தேவையான உதிரி பாகங்கள், மூலப்பொருள் சப்ளை, இது மாதிரி ஏறத்தாழ 320 கம்பெனி பயன்பட்டு இருக்கா. இது மாதிரி ஒரு பெரிய தொழிற்சாலை வந்தா அதுல இருந்து சுயசார்புடைய மற்ற சிறு தொழில் வளருங்கிறது நிச்சயமான. இந்த இடத்துல சிறு குறு தொழில்கள் வந்து இதனால பாதிக்கப்படுமா அல்லது அவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுமா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? தொழில்களையும் அவர்கள் அங்கிருந்தே கொண்டு வருகிறார்கள். ஆன்சிலரிக்கு தேவையான இண்டஸ்ட்ரியும் அவர்கள் ஊரிலிருந்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் தென்கொரிய கம்பெனிகளை பார்க்கலாம், ஹூண்டாய் முழுவதும் பார்க்கலாம். என்னுடைய ஒரு முக்கியமான விமர்சனம் வெளியே இருந்து பெரிய தொழில் வருகிற போது அவர்களுக்கு தேவையான ஆன்சிலரிஸை இங்கு இருக்கக்கூடிய தொழில்கள் செய்வதற்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்க கூட அல்லது ஒரு கோரிக்கை வைக்க கூட நம்முடைய ஆட்சியாளர்கள் இல்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. அதனால தான் நான் வெள்ளை அறிக்கை கேட்கிறேன். MOEல நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? இங்கே வந்து 6 லட்சம் சிறு தொழில்கள் மூடி இருக்கிறது. இப்ப நீங்க திருச்சியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த 9 லட்சம் சிறு குறு தொழில்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 9 லட்சம் சொல்ல முடியாது. மூடியதை சொல்லுகிறேன். 9,06,000 சிறு குறு தொழில்கள் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியா நம்பர் வருகிற போது அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். உங்க ஸ்பெசிபிகேஷன் என்று ஏன் சொல்ல மாட்டார்கள்? நோக்கியோ வந்து இந்தியால மட்டும் மூடல, சைனால மூடி இருக்கான், ஹங்கேரியில மூடி இருக்கான். இந்தியா, சைனா, ஹங்கேரி 3 நாட்டிலையும் மூடி மொத்த தொழிற்சாலையும் வியட்நாம் கொண்டு போயிட்டான்.
இத வந்து நோக்கியா மூட்டை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் மாசு அவர்கள்ட்ட கேட்கறது, சுப்பிரமணியம் அவர்கள்கிட்ட, இப்போ தொடர்ந்து நீங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறது சொல்லுங்க. இந்த நோக்கியா வந்து மூடுறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு MOU போட்டாங்க சார் தமிழ்நாடு அரசாங்கத்தோட. 400 கோடி ரூபாய் மூலதனம் போட போறோம்னு 3 மாசத்துல மூட்டு போயிட்டாங்க சார். MOU மெஜாரிட்டி MOU அதான் சார். தமிழ்நாட்டுக்கு MOU கதை 1 லட்சம் கோடி என்பதெல்லாம் நடக்காது. கோடி வரி பாக்கி. சவுந்தரராஜன் சொல்றதை நம்ம முழுமையா மறுக்க முடியாதுங்க. ஏன்னா இங்க இருக்கிற தொழிலாளர்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. அதை தக்க வைக்கிறதுக்கான அல்லது மாற்று ஏற்பாடுகள் என்ன அப்படிங்கிற கேள்விகள் 25,000 பேர் வேலை இழந்தாங்க. இந்த இடத்துல நான் கேட்கறது என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறது தமிழகத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய பிரதானமான ஒரு விஷயம், முதலீடை ஈர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த நிலையில ஆளுங்கட்சி மேல நிறைய விமர்சனங்கள் நீங்க வச்சாலும் கூட இதன் மூலமாக வருகிற முதலீடு என்பது மாநிலத்தோட ஒரு வளர்ச்சிக்கு பயன்படும் தானே. அது ஏன் உண்மையிலேயே வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் சொன்னதை போல இப்ப இவங்க உண்மையிலேயே இந்த மாநிலத்தின் வளர்ச்சி மேல அக்கறை வச்சு இந்த மாநாட்டை நடத்தினா சந்தோஷம். ஆனா அந்த கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிற நிகழ்வுகள் என்ன? தமிழகத்திலே ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிற தொழில் நிறுவனங்கள் விரிவாக்கத்திற்கு புதிய தொழில் நிறுவனம் தொடங்குவதற்கு இவர்கள் அனுமதிக்கவில்லை. மோட்டோரோலா, ஹூண்டாய், இது எல்லாமே வெளியில போயிடுச்சு. ராம்கோ சிமெண்ட் கம்பெனியும் வெளியில போயிடுச்சு. நான் முதல்ல சொன்னேன் 2011 தமிழ்நாட்டில் மூடிட்டாங்களா? ஆந்திராவுக்கு இங்க இடம் தராதால இங்க இருக்குது. விரிவாக்கம் போயிருச்சு. ஒரு நம்ம தமிழ்நாட்டுல தான தொடங்கணும்னு கேக்குறாங்க. இல்ல இதுல இருந்து சில புரிதல்கள் மக்களுக்கு போகணும். அதோட தான் பேச ஆரம்பிக்கிறோம். இது வெறும் அரசியல் ஒரு சண்டையா மாத்திராம இதுக்குள்ள இருக்கிற சாதக பாதகங்களை பேசுறது அப்படிங்கிறது நம்பர் 1 இருக்குது. இந்த 4 வருஷத்துல மட்டுமே ஆயிட்ட விஷயம் சரியா கிடையாது சார். இதெல்லாம் 50-60 ஆண்டு நீங்க காமராஜர் சொல்ல வேண்டும். சி சுப்பிரமணியம் இப்ப நீங்க அந்த காமராஜர் எல்லாம் இல்லாமல், காமராஜர் சி சுப்பிரமணியத்துக்கு இல்லாமல், வெங்கட்ராமனுக்கு இல்லாம வளர்ச்சி வந்து விட்டாங்க. நீங்க ஏதோ 4 ஆண்டுகளில் சகலம் நடந்ததாக பேசுறீங்க. சரியாக நீங்க செஞ்சு வச்ச ஒரு மாநிலத்தோட கட்டமைப்பு வசதிகள் கன்சிஸ்டன்ட்டா வரது 4 வருஷத்துல இதெல்லாம் வந்துதா? 4 வருஷத்துல வந்தது கடைபிடிக்க நடத்தணும்ல. நாராஜன் உங்கள்ட்ட நான் வரேன். மாசம் சொல்லுங்க. இதுல வெள்ள காரணங்க இருக்கு. இந்த 4 வருஷத்துல தொழில் முன்னேற்றங்கிறது சுத்தமா இல்லங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சீங்க. இல்ல இல்ல 2011ல இந்திய அரசு நீங்க சொல்லுங்க. நீங்களும் சொல்லுங்க. இது ரெண்டு பேரும் ஒரு சின்ன இடைவேளைக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து உங்க கேள்வி அவர்கிட்ட நான் வைக்கிறேன். மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் டெல்லியில இருந்து இருக்கிறாரு. திரு மாஃபா, நீங்க ஒரு என்னோட கேள்வியும் சேர்த்துட்டு அதுக்கு நீங்க பதில உங்களுடைய இதை சொல்லுங்க. நீங்க குறிப்பாக இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முழுக்க முழுக்க எதிர்க்கட்சிகள் அத்தனையும் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து ஆட்சி மீது இருக்கின்ற பல குற்றச்சாட்டுகளை, பல அதிருப்திகளை அதை வந்து மாத்துறதுக்காக, திசை திருப்புவதற்காகத்தான் இப்படி ஒரு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் கூட நாகராஜன் சொல்றாரு, எதிர்க்கட்சிகள் எல்லாம் இங்க யாரும் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க முதலீட்டாளர்கள் அப்படின்றாரு. அதை நீங்க ஏற்க முடியுமா? ஏனால் எதிர்க்கட்சி அடுத்ததாக ஆட்சிக்கு யார் வருவார்கள் அல்லது இதை தீர்மானிக்கிற ஒரு விஷயத்துல இருக்கிற கட்சிகளை அவங்க பார்க்க மாட்டாங்க. இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு சொல்லிறேன், நான் எதிர்க்கட்சிகளை கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லல. இல்ல என்னோட அவர் பேசி முடிக்கிறார். மா சுப்பிரமணியன் அவர்கள் உண்மைக்கு புறம்பான விஷயத்தை இங்க பதிய வைக்கிறாரு. செயின்குபைன் பத்தி பேசினாரு, அந்த நிறுவனத்தை பத்தி பேசினாரு. 1995ல அம்மா ஆட்சியில உருவாகி இங்க உள்ள வந்த நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய முதல் எக்ஸ்பான்ஷன் நடந்தது 2004, மறுபடியும் அம்மாவோட அரசாங்கம் இருந்த காலகட்டம். அவங்க ஆழ்வார் ராஜஸ்தானுக்கு எக்ஸ்பான்ஷன் போனது 2010, அது திமுக அரசாங்கத்துடைய காலகட்டம். அதை மறைச்சு அவங்க வந்து செயின்குபைன் ஆழ்வாருக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க இந்த மேடையில பதிவு பண்றாரு. ஸ்டாலின் பதிவு பண்ணாலும் அர்த்தம் இருக்கு. பொருளாதார அடிப்படை அறிவில்லாத ஒருத்தர். ஆனா மா சுப்பிரமணியன் நீங்க அதை பதிவு வைக்கிறது, பதிவு பண்றது வந்து இல்ல மா சுப்பிரமணியனுக்கு துரோகம் பண்ணி இன்னொரு கட்சியில போய் எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் உங்களுடைய கருத்துக்களை முன்வைங்க. உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்றாரு மா சுப்பிரமணியன் அவர்கள். இந்த இடத்துல வந்து இங்க பாருங்க,
ஒரு 1,12,000 கோடி நம்ம தமிழகத்துக்குள்ள வரப்போகுதுன்ற ஒரு நல்ல நேரத்துல இந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணி ஏதோ இங்க இருக்க நிறுவனங்கள்லாம் வெளியே போற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல. அது ஸ்பெசிபிக்கா ஒரு கம்பெனி பேரை சொல்லி சொல்றாரு. நான் இதெல்லாம் போச்சா இல்லையா சொல்லுங்க. 2010 கம்பெனிகளா இல்லையே போலன்னு சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு போலன்னு சொல்லுங்க. டிஎம்கே பீரியட்ல போச்சு. சென்குபைன் இல்ல இப்ப இந்த 4 வருஷத்துல போனது எந்த காலகட்டத்துல 4 வருஷத்துல போச்சு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து 88 இல்லன்னு சொல்றேன். சேலத்துல இரும்பாலை அந்த இரும்பாலை விரிவாக்கத்தை தொடங்கி வச்சு அடிக்கல் நாட்டிட்டு வந்ததா இல்லையா? அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் 1995ல செங்கபேர் வந்தது. அன்னைக்குல இருந்து 3 எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு தமிழகத்துல. 3 எக்ஸ்பான்ஷன் தமிழகத்துல நடந்திருக்குங்க. இங்க பாருங்க, சொல்ல விடுங்க. இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் பேசிருக்கீங்க, சொல்ல விடுங்க. 88 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தமிழகத்துல போடப்பட்டிருக்கு. 88 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தமிழகத்துல கடந்த 4 வருடங்கள்ல போடப்பட்டிருக்கு. அந்த எல்லா புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் நெட்ல இருக்கு, சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப அதுக்கு வந்து வெள்ளை அறிக்கை ஒருத்தர் கேட்கிறாரு, அது என்னன்னு நினைக்கிறது? இந்த நிமிஷத்துல அந்த நிறுவனங்கள் எவை என்பது தெரியும். விராலிமலையில எம்ஆர்எஃப் இருக்குன்னு அவருக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். நாங்களும் இங்க குற்றம் சாட்டுறது என்னன்னா 2011ல கண்டிப்பா 73,348 கோடி முதலீடு வந்தது. 2012ல 21,000 கோடி ஆச்சு. 2013ல 27,000 கோடி ஆச்சு. 2014ல வெறும் 16,000. ஒருத்தர் பேசினா கருத்து பதிவாகும். திரு பாண்டியராஜன் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நம்ம பேசலாம். அதற்கு முன்னதாக இந்த கேள்வியை எடுத்துக்கங்க. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக இவ்வளவு ரூபாய் வந்திருக்கிறது என்று அமைச்சர் தங்கமணி சொன்னது, அதற்கு பிறகு வந்த அந்த தொகை என்பது குறைவாக இருந்தது என்பதுதான் எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டாக இருக்கிறது. மாஃபா பாண்டியராஜன் இந்த கேள்வியை தொடர்கிறேன். திமுக பொருளாளர் ஸ்டாலின் சொல்லும்போது இந்த மாநாட்டினை வரவேற்பதற்கு தயாராக இருப்பதாக சொல்கிறார். அது என்ன கண்டிஷன்லனா, இந்த மாநாடு முடிந்த பிறகு எவ்வளவு முதலீடு வந்தது, எந்தெந்த கம்பெனிகள் இங்க வந்திருக்காங்கன்ற ஒரு வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்யுமா இந்த அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை வரவேற்கவும் தயாராக இருக்கிறார். கூடுதலாக பாமக நிறுவனர் ராமதாசனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்லையும் அவர் சொல்றதும், நீங்க 46,000 கோடி முதலீடு வந்ததாக சொன்னார்கள், ஆனால் கடைசியில் வந்தது 10,000 கோடி என்கிற அளவில் தான் இருந்தது என்று ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். இது ரெண்டுத்துக்கும் உங்களோட பதில்கள், தனிநபர் விமர்சனத்துக்கு போகாம ஒரு சிறப்பான ஒரு விவாதத்துக்கு நீங்க வருவீங்கன்ற நம்பிக்கையோட உங்களோட இந்த கேள்வி எழுப்புறேன். இல்லை, என்னோட கருத்து, இப்போ 88 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடப்பட்டு அதில் 50 ஃபேக்டரிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ பாஷ் சீமன்ஸாக இருக்கட்டும், வின்டெக் தைவானா இருக்கட்டும், நோக்கியா சீமன்ஸாக இருக்கட்டும், டிஎன்பிஎல் எக்ஸ்பான்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வெளிப்படையாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்த விஷயங்கள். இதுல வெள்ளை அறிக்கை என்பதற்கு என்ன அவசியம் இருக்குன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஒவ்வொரு ஃபேக்டரியும் ஒவ்வொரு முதலீடும் எது என்னன்றது எந்த மறைவும் இல்லாம இன்னைக்கும் கூட இன்டர்நெட்ல இருக்கு, டிட்கோ சைட்ல இருக்கு, சிட்கோ சைட்ல இருக்கு, சிப்காட் சைட்ல இருக்கு. நீங்க இது எல்லாமே தமிழக சட்டசபையில விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். ஏன் நான் அந்த தனிநபர் விமர்சனம் நீங்க கருதுற இல்ல விவாதிக்கப்பட்டது, இங்க பாருங்க, விவாதிக்கப்பட்டது. அதே ஏன் எனக்கு அந்த வார்த்தையை நான் ஏன் பயன்படுத்தினேன்னா, இதே ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு டிஐ என்பது ஃபார்ச்சூன் 500 நிறுவனமா என்ற கேள்வி கூட வந்தது. சவுந்தரராஜன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த காலகட்டத்தில் நானும் கூட அந்த டயத்தில் அந்த விவாதத்தில் பங்கு பெற்று பேசி இருக்கிறேன். கண்டிப்பா இது தெரியாம இல்ல, வந்ததும் தெரியல. இல்ல பாண்டியராஜன், அந்த சட்டமன்ற விஷயங்களுக்குள்ள போகணும்னா நிறைய விஷயங்களை நம்ம பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்குள்ள போக வேண்டாம். நீங்க இந்த முதலீட்டாளர் மாநாட்டிற்கு வாங்க. அவங்க கேட்கிற வெள்ளை அறிக்கையை கொடுக்க பிரச்சனை இருக்க முடியும். ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது இருக்க முடியும். கண்டிப்பா இது அரசாங்கம் செய்யுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அரசாங்கம் செய்யலனா கூட எந்த மூன்றாவது மனிதரும் இன்னைக்கு அசோச்சமோ ஃபிக்கியோ சிஏஓ கூட இது தெரிஞ்ச விஷயம் தான். இது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 88 எம்ஓயூக்கள் எது என்பதும் அது எந்த நிறுவனங்கள் என்பதும் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுல 50 நிறுவனங்கள் இன்னைக்கு கமிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேக்டரி ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த தொழிலதிபர்களை மிரட்டுறதுன்றது ரோட் ஷோ நடந்தது இங்க தமிழகத்தில். இந்த உலக முதலீட்டாளர் கான்ஃபரன்ஸுக்காக ரோட் ஷோ நடந்தப்போ 17 தொழில் அதிபர்கள்
பெரிய நிறுவனங்கள்ல இருந்து அந்த ஸ்டேஜ்ல கமிட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எம்ஆர்எஃப் நிறுவனரையோ, முருகப்பா நிறுவனரையோ, அமால்கமேஷன்ஸ் நிறுவனரையோ, காக்னிசன்ஸ் நிறுவனரையோ யாரும் மிரட்ட முடியாது. திமுகவும் மிரட்ட முடியாது, அதிமுகவும் மிரட்ட முடியாது. அவர் குறிப்பிடுறது இந்த மாதிரி பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாம் அவர் குறிப்பிடுறது சிறிய அளவிலான முதலீடு தொழில் முனைவோராக இருக்கிறவர்கள் மிரட்டப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். இல்லங்க, இது வந்து அவர்கிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, இங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, எந்த சிறு முதலீட்டாளரோ பெரு முதலீட்டாளர்களோ 2 கோடி போடுறவங்கள நீங்க 200 கோடின்னு சொல்லுங்க அப்படின்னு கையை பிடிச்சு முறுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னோட கருத்து அந்த மாதிரி கிடையாது. 12,000 கோடி வந்து உள்நாட்டு முதலீட்டில் பெறப்பட்டு இருக்கிறது. அந்த எம்ஓயு சைன் பண்றது தான் அடுத்த 2 நாள்ல பண்ண போறாங்க. ஆனா அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த ரோட் ஷோ நடந்தது. பல எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களும் அங்க போய் பங்கு பெற்றுக் கொண்டார்கள். இன்னைக்கு வந்து நீட்ஸ் புது தொழில் முனைவோருடைய திட்டத்துக்கு கீழே 1451 இன்னொரு விஷயத்தை நம்ம மறக்க முடியாது. இந்த முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துகின்ற தலைமையே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அதே மாதிரி நீங்க வந்து இப்ப சிவி சங்கர் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், இங்க பாருங்க அந்த கேள்வியை தவறுங்க. அவர் சிவி சங்கர் உங்களுக்கும் தெரியும், அவர் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு. அரசியல் ரீதியான ஒரு சேர்மன் போட்டு அவரை எம்டியா மட்டும் மாற்றாமல் இருப்பதுல என்ன தவறு? அரசியல் ரீதியா எல்லாத்துக்கும் வாரியம் போடணும்னு என்ன சிஎம்டி கிடையாதுங்க, அவர் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி. அவர் அதுவே தெரியாம சொல்றாரு. செக்ரட்டரி அவருடைய எம்டிங்கிறது வேற, மேலாண்மை இயக்குனர்ங்கிறது வேற. இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி அவர்தான் டிட்கோக்கு மேலாண்மை இயக்குனர் 9 மாத காலமாக புரியுது. அதுக்கு தனியா ஒருத்தர் போடணும். சங்கர் வந்து ஒரு செயலாளர், செக்ரட்டரி. இல்லங்க, 9 மாதமா இல்ல. ஆனா இப்போ அவர் வந்து சங்கர் அவர்தான் செயலாளர், அவர்தான் எம்டி. டிட்கோ தான் இந்த நிர்வாகத்தை பண்ண வேண்டியது. தொழில் முதலீட்டை வந்து ஊக்கப்படுத்துறதோ இத பண்ண வேண்டியது எம்டி. எவ்வளவு அறியாமையில் விடப்பட்ட அறிக்கைன்றதுக்கு இது ஒரு முது. இங்க பாருங்க, எம்டி இங்க பாருங்க சார், சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஒரு பொறுப்பாக இணைந்து இருப்பது என்பது அதிசயமான விஷயம் கிடையாது. அதுல சிவி சங்கர் அவர்கள் செக்ரட்டரியா இருக்கிறாரு. இங்க வந்து அரசாங்கத்தோடு பேசுவதில் ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த ஆட்சியினுடைய தலைமை அல்லது அதிகாரிகளை சந்திப்பதில் முதலீட்டாளர்களுக்கான இந்த ஒரு கேப் இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டும் இருக்கிறது. இதுல இல்லையே, நான் சொல்ற கேள்வி என்னன்னா, இப்ப ஒரு விஜய் பிங்காலேன்னு ஒரு இளம் ஐஏஎஸ் அதிகாரியை வந்து இந்த கான்ஃபரன்ஸுக்கு பொறுப்பா போட்டிருக்கிறாங்க. கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் 22 ரோட் ஷோஸ் நடத்தி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வெளியே, வெளிநாட்டில் 10 ரோட் ஷோஸ் நடத்தி இருக்கிறாங்க. இந்த அளவு முயற்சி இதுவரைக்கும் எந்த அரசாங்கத்தாலும் பண்ணப்படவில்லை. தமிழகத்துடைய பெருமைகளை எடுத்து கூறுவதற்கும் இன்னைக்கு வந்து 11 துறைகள்ல நம்ம வந்து மார்க்கெட் ஷேர்ல லீடர்ஷிப்பா இருக்கோம்ன்றதோ எந்த அரசாங்கம் பாண்டியராஜன் உங்க பாயிண்ட் எடுத்துட்டேன். இப்ப இவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள்ல தொடர்ந்து தமிழக அரசு இதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்குது. ரோட் ஷோஸ் பண்ணுது, முதலீட்டாளர்களை ஈர்க்கிறோம், நிறைய பார்ட்னர் கண்ட்ரீஸ் வராங்க, இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது இதை எந்த அடிப்படையில் நீங்க எத்தனை முறை தமிழகத்தை சேர்ந்த தொழிலதிபர்கள் ஜெயலலிதாவை முதல்வரை சந்திக்க முடிந்திருக்கிறது சொல்லணும். இல்ல அந்த துறை அமைச்சர் தங்கமணியை யாராவது சந்தித்தார்கள் என்கின்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறதா? முதலமைச்சரை சந்திக்க முடியவில்லை. முதலமைச்சரை சந்திக்காமல் தன்னை சந்தித்தால் பாதிப்பு வந்து விடுமோ என்பதாலே தொழில்துறை அமைச்சர் யாரையும் சந்திப்பதில்லை. தொழில்துறை அமைச்சரை சந்தித்தால் சந்திக்காமல் யாராவது செயலாளரை சந்தித்து பாண்டியராஜன் குறிப்பிட்டது போல இதற்கு முன்னதாக நடந்த இந்த ஷோல கம்யூனிகேஷன்ங்கிறது சுத்தமா இல்ல. தமிழகத்தினுடைய பிரதானமான முதலீட்டாளர்கள் சுத்தமாவே இல்ல. இந்த அரசை தொடர்பு கொள்வதற்கு முதலீட்டாளர்கள் இந்த 4 வருஷத்துல எந்த தொழில் முனைவோரும் சந்திக்கிறதுக்கான அந்த வாய்ப்பே இல்ல. இதுவே திமுக ஆட்சி காலத்துல தலைவர் கலைஞர் அவர்களை நினைத்த நேரத்தில் சந்திக்கிற வாய்ப்பு இருந்தது. துணை முதல்வரை நினைத்த நேரத்தில் வணக்கத்துக்குரிய தளபதியை சந்திக்கிற வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய நிறுவனங்களை நேரடியாக சென்று ஆய்வு செய்வது, அதை திறந்து வைப்பது, எம்ஓஇ போன்ற எல்லா விஷயங்களிலும் தலைவர் கலைஞர் அவர்களும் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களும். இது மட்டும் இல்லாம பட்ஜெட் நேரங்கள்ல சிறு தொழில், குறுந்தொழில் மற்றும் பெரிய தொழிலதிபர்களை எல்லாம் அழைத்து வைத்து பேசி அவர்களுக்கு என்ன தேவைகள் என்பதை கண்டறிந்து அவற்றை நிதிநிலை அறிக்கையில் சேர்த்தது என்பது கடந்த கால அரசு. ஏதாவது ஒன்று மோட்டோலாவா இருக்கட்டும், டெல்லி
சாம்சங்கா இருக்கட்டும், கெப்பாரோவா இருக்கட்டும், சான்மினாவா இருக்கட்டும், அவர் இப்ப சொன்னாரு நோக்கியோ சீமென்ஸ், அதெல்லாம் போன ஆட்சி காலத்துல வந்தது. அதே மாதிரி மேன்சன் டிரைவ்ஸா இருக்கட்டும், இல்ல குரோத்லிங்கா இருக்கட்டும், ஹூண்டாய் மோட்டரா இருக்கட்டும், இல்ல ரெனால்டு நிசானா இருக்கட்டும், அப்போலோ டயர்ஸா இருக்கட்டும், ரீசால், இது எல்லாமே கடந்த கால திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நோக்கியா சீமென்ஸ் எல்லாம் இப்ப இந்த ஆட்சி காலத்துல சொல்றாங்க. நான் முதல்ல என்ன சொன்னேன்னா, திமுக ஆட்சி காலத்தில் ஒரே ஆண்டு காலத்தில் கொண்டு வரப்பட்ட முதலீட்டின் அளவும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் 2012, 2013, 2014 இந்த 3 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் அதிமுக ஆட்சியில் வந்த முதலீடுகளையும் நாம் கணக்கெடுக்கணும். ஒரு வருஷம் 2011 71 கோடி வருது, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெறும் 14 கோடியும் 19 கோடியும் வந்திருக்கு. இதுதான் தமிழ்நாட்டை முதல் மாநிலமா ஆக்கிற நம்ம கேள்வி. எனக்கு அந்த வாய்ப்பே இல்லையே. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தொழில் முதலீடுகள்ல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருந்தது என்பதை 2008 அன்றைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் தமிழ்நாட்டுக்கு வந்து சேலத்துல பேசிட்டு போன பேச்சு என்னன்னா, தமிழ்நாடு இந்த டெட்ராய்ட் ஸ்டேட்ங்கிறத விட தமிழ்நாடு இந்தியாவின் தொழில் மற்றும் அறிவாற்றல் சக்தியின் இருப்பிடமாக இருக்கிறதுன்னு சொன்னாரா இல்லீங்களா? இந்த மாதிரி அன்னைக்கு 13வது நிதிநிலை குழுவின் தலைவர் என்ன பாராட்டினாரு. இந்த மாதிரி அன்னைக்கு தொழில் தொடங்குறதுக்கு தமிழ்நாடு ஒரு மிக சிறந்த மாநிலமாக இருந்தது. அதனால்தான் நான் சொன்ன இவ்வளவு நிறுவனங்களும் அன்னைக்கு வந்தது. அன்னைக்கு முதலமைச்சரையும் பார்க்க முடிஞ்சது, துணை முதலமைச்சரையும் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு இவங்க சொல்றாங்க இந்த மாநாடு அரசியல் நோக்கத்துக்கான மாநாடு இல்லைன்றாங்க. ஆனா நம்ம பார்த்தோம்னா இந்த கத்திப்பாரா பாலமா இருக்கட்டும், இல்ல ஓஎஸ் கார்டன்ல இருந்து அந்த ட்ரேட் சென்டர் வரைக்கும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கொடிகள். இது கொடிகள் அதிமுக கொடிகள், முதல்வரின் இது. ஆனால் திமுக ஆட்சியில் இப்படியான மாநாடுகள் நடந்தா ஒரு கட்சி இல்ல கட்சி தொண்டர்கள் அந்த கட்சி தலைவருக்கு ஒரு பேனர் வைக்க கூடாதா? வைக்கிறது தவறா? தங்கமணி ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி, ஒரு மாவட்ட செயலாளர், துறை அமைச்சர் இல்லையா? துறை அமைச்சர் மாநாட்டை நடத்துகிற பொறுப்புக்குரியவர் இல்லையா? அவர் பண்ற படத்தை முதலமைச்சர் படத்தை அதிமுக கொடியையும் கட்டி இதுக்கு பேரு மாநாடா? நான் என்ன சொல்றேன்னா, 100 வணக்கத்துக்குரிய தளபதி சொன்ன மாதிரி அரசாங்க பணத்தை 100 கோடி செலவு செய்து அதிமுக தேர்தல் பிரச்சாரத்திற்கு முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுகிற ஒரு தேர்தல் பிரச்சார மாநாடு. அரசியலை கடந்து நான் சார் இப்ப எனக்கு முக்கியமா என்னென்ன போக்கஸ் செக்டார்ஸ் இருக்கு, எதுல முதலீடுகள் வர்றதுக்கு அவங்க தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் 12 செக்டார்ஸ் ஃபோக்கஸ் செக்டார்ஸ் வச்சிருக்காங்க முதலீடுகளை ஈர்ப்பதற்கானதுல. அதுல பெருமளவிற்கு எந்தெந்த செக்டார்ல முதலீடுகள் வரும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? ஒன்று, ஏற்கனவே நமக்கு லீடு இருக்கக்கூடிய செக்டார்ஸ்ல மேலும் முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய சூழலில் மிக அதிகமாக தேவையா இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா வாகனத்துறை, வாகன உதிரி பாகங்கள், அது சார்ந்த துறையில மேலும் முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏரோஸ்பேஸ் அது புதிதாக இப்போ வளர்ச்சி பெற்று வரக்கூடிய ஒரு துறை. கச்சா எண்ணெயினுடைய விலை மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த தொழில் லாபகரமான தொழிலாக மெல்ல மாற துவங்கி இருக்கிறது. சர்வதேச அளவில் தொடர்ந்து நஷ்டத்தை ஈடு தந்திருக்கக்கூடிய ஒரு தொழில் இது. ஆனால் இப்பொழுது மாற துவங்கி இருக்கிறது. ஸோ அதில் ஏரோஸ்பேஸ் அந்த ஏரியாவில் நமக்கு பெரும் முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். மூன்றாவதாக டெக்ஸ்டைல், அது எப்போதுமே அது நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதுலேயும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பெரும்பான்மையாக ஐடி எனேபிள்டு சர்வீசஸ்லாம் தானாக, அதாவது எந்த விதமான மார்க்கெட்டிங் இல்லாமல், இந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் தானாக வரக்கூடிய ஒரு முதலீடாகவும் அது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். இப்போ இவங்க எல்லாம் சொல்றது, குறிப்பாக மார்க்சிஸ்ட், திமுக உள்ளிட்ட கட்சிகள் வைக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டுங்கிறது, பெரும் நிறுவனங்கள் வெளிநாடுகள்ல இருந்து இங்க வரும்போது இங்க இருக்கிற சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அவங்களுக்கான வளர்ச்சி தடைபடுகிறது அல்லது அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது குளோபலா இருக்கிற ஒரு மாற்றம், அதை ஏற்றுக் கொண்டுதான் ஆகணுமா, அல்லது இங்க இதை எப்படி எந்த விதத்தில் அது சர்வதேச அளவில் இருக்குங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது சில துறைகளில் அந்த பாதிப்பு நமக்கு அதிகமாக இருக்கும். அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரும்போது ஒரு சில்லறை விற்பனை எடுத்துங்க, அது வரும்போது நிச்சயமா நமக்கு அதில் பாதிப்பு இருக்கும். நம்முடைய சிறு தொழிலதிபர்கள் அல்லது சின்ன இந்த கடைகள் வைத்திருப்பவர்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் வாகனத்துறையில் வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அதை சார்ந்து இருக்கக்கூடிய உள்ளூர் உற்பத்தியாளர்கள். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கார் வாகனங்களுக்கு மட்டுமல்ல, வெளிநாட்டில் இதே ஃபோர்டுக்கோ ஹுண்டாய்க்கோ மற்ற நிறுவனங்களுக்கு உதிரி பாகங்களை சப்ளை பண்ணக்கூடிய ஃபாஸ்ட்னர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உலக அளவில் நம்பர் 1 நிறுவனம் இந்திய நிறுவனம், தமிழ்நாட்டு நிறுவனம். இங்கிருந்து ஏற்றுமதி ஆகிறது. இந்த எல்லா நிறுவனங்களுக்கும் இங்க இருக்கவங்களுக்கு மட்டும் சப்ளை பண்ணல, அவங்க இந்த நிறுவனங்களுக்கு வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்கிறார்கள். அது நடக்கத்தான் செய்கிறது. ரொம்ப செலக்டிவா சில இதை இன்னும் அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான உதிரி பாகங்கள் OEMனு சொல்றோம் இல்லையா, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸ், அவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய இது எல்லாமே டயர்ல
இருந்து எம்ஆர் எந்த டயர் கம்பெனி எடுத்துக்கங்க அல்லது ஃபாஸ்ட்னஸ் எடுத்துக்கங்க, எதுவாக இருந்தாலும் இங்கிருந்து சின்ன சின்ன ஒரு ஸ்மால் எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய நிறுவனங்களுக்கு இப்பொழுது வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு 10 ஆண்டு காலமாக. இப்போ ஒரு 2 ஆண்டு காலமாக இந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் வந்து வேர்ல்டு ஓவர் ரிசெஷன் இருந்த போதிலும் இங்கே ஆட்டோமொபைல் செக்டர் நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். சரி, நாகப்பன் வந்து சொல்றதுலேருந்து இங்கே சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து இடதுசாரிகள் இந்த வைக்கிற குற்றச்சாட்டுகள்ல வளர்ச்சிக்கு எதிரான ஒரு அரசியலாகவே இருக்குதா? நீங்க தொழிலாளர் நலன் பேசுறீங்க, நிச்சயமா அது பேச வேண்டிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி அவங்களுக்கான அக்கௌண்டபிலிட்டி, வருகின்ற முதலீட்டாளர்களுக்கான அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம், அதெல்லாம் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு தொழில் வளர்ச்சி அல்லது ஒரு வளர்ச்சி சார்ந்த அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எதிரான ஒரு எப்பவுமே அப்படி ஒரு சிந்தனை இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியிலிருந்து வைக்கப்படுற சாதாரண மனிதனுடைய வாழ்வு வளர்ச்சியோடு சேர்ந்தது தாங்க வளர்ச்சி. நீங்க வந்து லட்சக்கணக்கான பேருடைய பிரேதங்கள் மீது நிர்மாணிக்கப்படக்கூடிய வளர்ச்சியை நாங்கள் ஏற்றுக்க தயாரா இல்லை. நோக்கியா இங்க வந்ததுங்க 25,000 பேர் 25 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளானவர்கள் வேலை இழந்து தெருவில் நிற்கிறார்கள். அவர்களுக்கு கதி என்ன? இப்போ எம்ஓயு போடுறாங்க இல்லையா, இந்த எம்ஓயுல இப்போ ஏற்கனவே நோக்கியாவில் வேலை இழந்தவர்களுக்கு நீங்கள் வேலை தரணும் என்று ஒரு கோரிக்கை வைப்பாங்களா? என் கேள்வி அதான். நான் வெள்ளை அறிக்கை கேட்கறது அர்த்தம் அதுதான். ஆனால் புதுசாக வர்ற கம்பெனி என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? 22 வயசு ஆகி போச்சுன்னா நீ கம்பெனி கேட்டு பக்கமே வரக்கூடாதுங்கிறாங்க. இவன் 25 வயசில் வேலையை இழந்தவன். இவங்க கதி என்ன சார்? இதை பற்றி கவலைப்படாமல் அரசு வேற எதை பற்றி சார் கவலைப்படணும்? மரத்தை, மட்டையை, கட்டையை, உள்ளே இருக்கிற மெஷினை, எந்திரத்தை மட்டும் கவலைப்படணுமா? இது ஒன்று. 2, சிறு தொழில்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மத்திய அரசாங்கம் இப்போ ஆடடாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, சின்ன தொழிலுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி, ஊதுவத்தி, அலுமினிய பாத்திரம் தயாரிப்பது, இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் ரிசர்வ்டு ஃபார் மினி அண்ட் டைனி செக்டர், அதை கம்ப்ளீட்டாக டீரிசர்வ் பண்ணி அதை போற இனிமேல் யார் வேணாலும் யாருக்காக சார் பண்ணாங்க? இது கார்பரேட்டுக்காக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த தொழில் வந்து மிக கடுமையாக அழியும். பல லட்சக்கணக்கான பேர் நம்பி இருக்கக்கூடிய இந்த தொழில் அழிகிற போது ஏற்படக்கூடிய துயரம் சாதாரண துயரம் அல்ல. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்த போது இங்கிலாண்டில் மற்ற இடங்களில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய துயரம் நடக்கும். இப்போ புதுசாக வரக்கூடிய தொழில் ஐயா சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் வரும், மற்றது வரும், ஏன்னா ரிலேட்டடாக இருக்கிறதுனால வரும். அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடிய விஷயங்கள், அவர்கள் நாட்டில் நடத்த முடியாத தொழில்கள், அப்படிப்பட்ட தொழில்கள் இங்கே வரும். வந்தால் நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும் அப்படின்னு ஆட்சி நினைச்சனாக்க ஏற்றுக்கிட்டு போட்டு வரட்டும். ஆனா இந்த மண்ணின் மீது, காற்றின் மீது, மற்றதின் மீது மாசுபடக்கூடாது என்று நாங்கள் அக்கறைப்பட்டால் அது வளர்ச்சிக்கு எதிராக தொழில்கள் பாதுகாக்கப்படணும்ன்றதுல மாற்று கருத்து இருக்கவே முடியாது. கொஞ்சம் மூலதனம் வந்து வளர்ச்சிக்காரர்கள் அவங்க. இன்று இந்த பொல்யூஷன் ரீதியாக சுற்றுச்சூழல் மாசுபடுவதனால பிரச்சனை யாருனால வருதுன்னு உண்மையிலே ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தொழிற்சாலைகளுக்கெல்லாம் வந்து ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ்ங்கிற அளவுக்கு அது சாத்தியமே கிடையாது சர்வதேச அளவில். அதை கூட இங்கே கம்பல் பண்ணி கொண்டு வரணுங்கிற அளவுக்கு தமிழ்நாடு அரசில் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னும் சொல்ல போனால் அது மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கிறது. அது அவங்களுக்கு அது முடியாது. 99% கொண்டு வரலாம், 100% கொண்டு வர முடியாது. ஆனால் இந்த டிஸ்சார்ஜ் பண்ணுறது பூரா வந்து அந்த நீங்கள் உங்களுக்கு தெரியும் எந்த ஏரியான்னு சொல்ல வேண்டியதில்லை. அங்கே பண்ணக்கூடியவங்கெல்லாம் பெரும் தொழிலதிபர்கள், 1000 கோடிக்கு தொழில் நிறுவியிருப்பவர் கிடையாது. அது எல்லாம் சிறு குறு நிறுவனங்கள். அவங்களுக்கு அதற்கான வசதிகள் இல்லாமல் அவங்க கொண்டே விட்டுட்டு இருக்காங்க. அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் தான் இப்போ வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் அரசும் சில இது பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அவங்களால ஃபுல்லாக இதுக்காக நிறுவ முடியாது என்பதால், இதை அவங்களால இந்த பொல்யூஷன் வந்து கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாதுங்கிறதுனால அரசு சப்சிடைஸ்டாக சில விஷயங்களை வந்து ஆன் தேர்ஸ் பிஹாஃப் அவங்க சார்பாக நிச்சயமாக இது வந்து சார் இப்போ தொழில் வரும்போது வேலை வருதுன்னு சொல்றாங்க சார். வேலைங்கிறது வந்து நம்ம நாட்டு சட்டப்படியான வேலையா இருக்கணுமா வேண்டாமா? பர்மனன்ட் வேலையா இருக்கணுமா வேண்டாமா? அது கான்ட்ராக்டா இருக்கும். 5,000 ரூபாய் 6,000 ரூபாய். பிஏ படிச்சவனுக்கு 8,000 ரூபாய் சம்பளம் சார். உங்களுக்கு எத்தனை கேஸ் உங்களுக்கு வேணும்? உங்களுக்கு இல்ல லட்சக்கணக்கானவர்கள் அதுக்காக காத்திருக்கவும் செய்யறாங்க. 2 இருக்கு. இப்போ இதுல வந்து நீங்க வேலைக்கு எடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களை வந்து நிரந்தரப்படுத்துங்க, அல்லது அவங்களுக்கு நியாயமான சம்பளம் கொடுங்க, ஒரு மினிமம் ஒரு 15,000 ரூபாய் கொடுங்க, ஏதோ ஒன்று. அந்த ஸ்டிப்புலேஷனே இல்லாமல் நீங்க வச்சிருக்கிறது என்ன நியாயங்கிறது என் கோரிக்கை. இதை எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். அரசாங்கம் இவ்வளவு ஒரு பெரிய மாநாட்டை நடத்துகிறது. இந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் முதலீடு கொண்டு வருவோன்றாங்க. இந்த மாநாட்டில் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அவர்களோடு வெளிப்படையாக பேசி இதை ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கான ஒரு விஷயமாக மாத்தாம ஏன் தனியா இயங்கிட்டு இருக்கு? இது எங்க ஒரு கவர்மெண்ட் அவங்க டியூட்டியை செய்யறாங்க, எதிர்க்கட்சிகள் பொறுப்பு இல்லாமல் பேசுறாங்க. எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணணும்? உலக முதலீட்டாளர் மாநாடு நாங்களும் வரவேற்கிறோம்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படலாம். இதை ஒரு சேலஞ்சா வரவேற்க தயாரா இருக்கு. ரிசல்ட் எதிர்பார்க்கிறார், நிச்சயம் வரவேற்க தான் போறாரு, நிச்சயம் வரவேற்பார். 1 லட்சம் கோடியை தாண்டிய முதலீடு நிச்சயம் வரும். இன்றைக்கு அவங்க சொன்னது தவறு. 100 நான் எனக்கு டைமே கொடுக்கல. 100 கோடி செலவுங்கிறாங்க. 100 கோடி செலவுல நம்ம ஒண்ணு இந்த கொடி கட்டுறதுக்கும் பேனர் வைக்கிறதுக்கும் செலவழிக்கல. கடந்த 1 வருடமா
இது இங்க இருக்கிற அதிகாரிகள் ஏறத்தாழ பல நாடுகளுக்கு சென்று அங்க போய் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணி மீட்டிங் நடத்தி அங்க இருக்கிற முதலீட்டாளர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டினுடைய சிச்சுவேஷன் என்ன சிச்சுவேஷன் இன்னைக்கு அசோசியம்னு இருக்கு, இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அசோசியேட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்தியா அளவுல இருக்கிறது ஒரு பெஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்னா அதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. இன்னைக்கு பெஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு இருக்கு, நம்ம போகலாம். இன்னைக்கு பிபிபி ட்ரிபிள் பின்னு சொல்லுவாங்க, ஒரு பெர்சனல் பவர், அந்த பர்ச்சேஸ் கெப்பாசிட்டி தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில 17% இந்தியால இருக்கு. இன்னைக்கு ஏறத்தாழ 1,12,000 கோடி இன்னைக்கு நமக்கு. இது எல்லா பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் ஆண்டுகளாக என்னெல்லாம் நடந்ததுங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. சில திட்டங்கள் தொடங்கப்படாமலே இருக்கிறது, அதனால பாதிப்புகள் அப்படிங்கிற விஷயங்களும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய விவாதத்துக்குரிய ஒரு சப்ஜெக்ட். நம்ம இந்த முதலீட்டாளர் மாநாடு என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தமிழக அரசு தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இது ஓரளவிற்கு எந்த அளவிற்கு இது முதலீடுகளை ஈர்க்கும் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். எவ்வளவு முதலீடுகள் வந்தாலும் அது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆதரவானதாக இருக்கும். தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி அதனோடு சேர்ந்து தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தொழிலாளர் வளர்ச்சியும், தொழில் வளர்ச்சி என்பதோடு தொழிலாளர்களும் நலனும் காக்கப்படக்கூடிய ஒரு வளர்ச்சியாக இருக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தேமுதிக அவங்க வெளிவந்த எம்எல்ஏ அவங்க மாப்பா சொன்னபடி யாரையும் மிரட்டக்கூடியவங்கள சாதாரண ஒரு தனி நபரை இன்னைக்கு மிரட்ட முடியாது. தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி தொழிலதிபரை போய் மிரட்ட வச்சோம் எப்படி சார் இதுல வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து 1 லட்சம் கோடின்னு சொல்லி நாளைக்கு 40,000 கோடி தான் வருதுன்னு வச்சுக்காங்களேன். அப்ப 60,000 கோடி ரூபாய் கொஞ்சம் கட்டாயப்படுத்தி எக்ஸ்ட்ரா போட்ட காசுன்னு ஒத்துக்கலாமா? அப்போ இல்ல, ஆனா பல மாநிலங்கள்ல பல மாநிலங்கள்ல நமக்கு வந்து ஒத்துக்கொண்ட எம்ஓயூல ஒப்பந்தங்களை ஒத்துக்கொண்டதுல அந்த அளவிற்கான பணம் முதலீடு குறையத்தான் செய்யும். ஆனாலும் இந்த முயற்சி என்பது எந்த வகையிலாவது மாநிலத்திற்கு பயனளிக்கக்கூடியதாக இருந்தால் எல்லா கட்சிகளுமே மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பத்தி தான் பேசுறீங்க. அந்த விதத்துல இந்த மாநாடு பெரிய அளவிற்கு அந்த முதலீடுகளை ஈர்க்கும், அது ஈர்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் எல்லா மக்களும் இருக்கிறது. இந்த விவாதத்தில் நம்மோடு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.